السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நம்மை காமிலான ஷைഖமார்களுடைய தொடர்பிலே ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் குறிப்பாக ஃபைஸ் நாயகத்துடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்விலேயே வாழ்ந்து கலிமாவை மொழிந்து அறிந்து அதை கலிமாவை பார்த்து ரசித்து கலிமா உடையவர்களோடு சுவனத்திலும் இவ்வுலகிலும் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. இவ்வுலகிலும் நம்முடைய மிகுதமான நேரங்கள் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களோடு தான் சேர்ந்திருக்கணும். அஸ்ஸுஹபத்து முஅஸ்ஸிரத்துன் வலவு சாஅத்து. சுஹபத்திற்கு சேர்ந்திருக்குதல் அது அசர் செய்யும். வலவு சாஅத்தன், ஒரு நொடி நேரமாயினும் சரியே. சாத்தன ஒரு நொடி நேரமாக இருந்தாலும் சரி. நல்லவர்களோடு ஒரு நொடி நேரம் இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒரு நன்மை அதை கொண்டு கிடைக்கத்தான் செய்யும். ஜி, மற்றவர்களோடு ஒரு நொடி நேரம் இருந்தாலும் அதனால் ஒரு சின்ன விளைவு உண்டாக தான் செய்வோம். நல்லடியார்களோடு கூட இருந்தீங்க, ஒன்றும் அவங்க உபதேசங்களை கேட்கலாம், அவங்க ஹால அஹ்வாலை பார்க்கலாம், எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. காதால் கேட்காட்டியும் அவங்க நிலையை பார்க்கலாம். இப்படி தான் நாம் நடக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவும் இல்லாட்டியும் குறைஞ்சபட்சம் அவங்க முகத்தை பார்க்கலாம். பார்க்கறதே ரஹமத்து. அதுவும் இல்லை, முகத்தை கூட பார்க்கல, சும்மா உட்காந்தீங்க, பின்னாடி போய் உட்காந்தீங்க, அதுவும் வீணாகாது. ஏன்னா அவர்கள் மேல் இறங்கக்கூடிய அருள் உன் மேலே இறங்கும். கொஞ்சம் பேர் உட்கார்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால் தனஸ்ஸலு அலைஹிமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் மீது இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய சகீனத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. நிம்மதி அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. ஹதீஸ்ல வருது, ஹஃபத் அலைஹிமுஸ் சகீனா, மலாயிகா, மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஜி, சக்கீனா வார்த்தை வரும் தம்பி. பழஞ்சங்களா? அப்போ அவர்களோடு இருக்கும்போது அவர்கள் மேல் இறங்கக்கூடிய அருள் இருக்குல்ல, அந்த ரஹமத் இருக்குல்ல, அது அல்லாஹ் நம்ம மேலேயும் சேர்த்து இறக்கிறான். மாமின் கௌமின் யذ்குருனல்லாஹ இல்லா ஹஃபத் பிஹிமுல் மலாயிகா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ நஸலத் அலைஹிமுஸ் சகீனா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. அல்லாஹ் தஆலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்லடியார்களிடத்தில் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துவார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க, அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க,
திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்லையும் வருதுங்கிறாங்க இந்த ஹதீஸ். முத்தவரன் இஃப்திலாஃபின் யஸீர். அப்போ அவங்க மேலே அல்லாஹ்வின் ரஹ்மத் இறங்குதா இல்லையாவா? அந்த இறங்கக்கூடிய ரஹ்மத்துக்கு இவர்களும் ஆளாயிடுறாங்க, எந்த அமலும் செய்யாமலேயே. அமலே இல்லை, சும்மா உட்காந்துருக்கீங்க, ஜி வெட்டியா உட்காந்துருக்கீங்க, ஜி நல்லடியார்களோடு சேர்ந்து அல்லாஹ் ரஹ்மத்து கொடுத்துட்றேன்ட்டான். நீங்க அவங்க கூட உட்காந்து தஸ்பீஹ் ஓதுனா அது தனி சவாப். ஏன் உட்காந்துருக்கோம் ஜி? நல்லடியாரோட ஏன் உட்காந்துருக்கோம்? நாமும் தஸ்பீஹ் ஓதுவோம், தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹ் ஓதுவோம், அல்லாஹ் திக்ர் செய்வோம், ஸலவாத்தாவது நாள் ஸலவாத் ஓதுவோம். அப்படி ஓதுனா அது தனி அருள், அது தனி சவாப். சும்மா உட்கார்ந்தாலே சவாப். நல்லடியாரோடு சேர்ந்து சும்மா உட்கார்ந்தாலே சவாப். கொஞ்சம் போய் உட்கார்ந்து பாருங்க. தனஸ்ஸலு அலைஹிமு ஸகீனா, என்ன வந்துச்சுமா? நஸலத் அலைஹிமு ஸகீனா, அவர்கள் மீது சக்கீனத் இறங்குகிறது. அப்ப அவங்க மேல இறங்கக்கூடிய அருள் சுத்தி உள்ளவங்க மேல சேர்ந்து இறங்கும். சக்கீனத்துனா என்ன? மன அமைதின்னு அர்த்தம். அப்படின்னா நீ அவங்க நல்லடியார் தர்பார்ல போய் ஃபைஸ் நாயமே எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு கஷ்டம்னா தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கூட உட்கார்ந்தாலே போதும், உண்மையில எல்லாம் நிம்மதி இறக்கிடுவான். நிம்மதி இறக்கிடுவான்னு அர்த்தம் என்ன? எந்த பிரச்சனையில் நீ சிக்கியிருக்கிறியோ அந்த பிரச்சனையை எல்லாம் சால்வ் செஞ்சிருவான்னு அர்த்தம். சால்வ் செய்யாம நிம்மதி எப்படி வரும்? உனக்கு என்ன தேவையோ, எந்த தேவையோ மனசுல அரிச்சுக்கிட்டு இருக்குதோ அந்த தேவையை நிறைவேற்றிடுவான்னு அர்த்தம். அப்பதானே மனசுக்கு நிம்மதி வரும். நிம்மதி எப்படி சும்மா வரும்? நிம்மதி தருகிறேன் அல்லாஹ், எல்லாரும் நிம்மதி உண்மையில இறங்குது. ஏன்னா எதுங்க? கூட உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு மேல அவங்க பயான கேட்டீங்க, நீங்களும் அமல் செஞ்சீங்க, நீங்க திக்ர் செஞ்சீங்க, அது தனி சவாபு. கூட உட்கார்ந்ததுக்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு ரஹ்மத் செய்றான். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதை கற்பனை எக்கோ கற்பனை என்னவை? குனு மா சாதிகீன், சாதிகீன்களோடு சேர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்றான். அஸ்ஸுஹபத், கூட சேர்ந்திருந்தாலே போதும். பெருமாள் சொன்னாங்க, ஒரு நறுமணம் விற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், சிலதாக சொல்றாங்க, வாசனை பொருள் விற்கக்கூடியவர். அவரோட சேர்ந்து போய் உட்காடுறீங்க, குறைஞ்சபட்சம் அவர் உங்களுக்கு அத்தர் பாட்டில் கொடுக்கலாம், விற்கலாம், அன்பளிப்பா கொடுக்கலாம். எதுவுமே இல்லாவிட்டால் அந்த வாசனையாவது நீங்க அனுபவிப்பீங்கல்ல. அந்த அத்தர் வாசனை உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஃப்ரீயா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உழைப்பே இல்லாம, எந்த முயற்சியும் இல்லாம அல்லாஹ் கொடுத்துட்றான். எது? அத்தர் வாசனை. அத்தர் வாசனை எவ்வளவு பேர் நியமித்தது? ஏன்னா அத்தர் பல 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கல்ல, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1 லட்ச ரூபா அத்தர் ஒருத்தர் போட்டு வர்றார். இந்த வாசனை நீங்க இவனும் காசு கொடுக்கல, நான் தான் காசு கொடுத்தேன், இவனும் மோறக்கூடாது, நான் தான் மோருவேன், எனக்கு மட்டும்தான். அவங்கள வாசனை போகாத வைக்க முடியுமா? அப்ப 1 லட்ச ரூபா அத்தர் போட்டு வர்றாரு, அந்த வாசனை எல்லாருக்கும் கிடைக்கும்ல பை? எல்லாருக்கும் கிடைக்கதானே செய்யும். அத்தனை பொருள் செய்யும். யாருக்கு போகாம தடுக்க முடியுமா? சபையில் 50 பேர் இருந்தாங்க, 50 பேருக்கும் அந்த வாசனை போகும். இது ஒருத்தர் செலவு பண்ணிருக்காரு, மற்றவங்களாம் ஒரு பைசா செலவு பண்ணாமலேயே இவர் எந்த நன்மையை அனுபவிக்கிறாரோ அதே நன்மையை அவன் அனுபவிக்கிறார். இது இந்த வாசனைக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷாலிட்டி. அத உதாரணம் காட்டுறாங்க பாருங்க சமுதாயம். ஏன் காட்டுறாங்கன்னா, விளைஞ்சுங்களா, இவர் என்ன அமல் செஞ்சாலும் அந்த கூலி இவருக்கு, எந்த அமல் செய்யாமலே அந்த கூலி உங்களுக்கு. ஒரு ரூம்ல 50,000 ரூபாய் அத்தர் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் 50,000 செலவு பண்ணாரு, கூட இருந்தவங்க வேற எதுவுமே செலவு செய்யல. எக்கோ அடிக்குது, எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஏன்?
திருப்பிங்க நான் ஜி விளைஞ்சா இல்லைங்களா ஜி அப்படி திருப்பி வச்சு ஜி விளைஞ்சா இல்லைங்களா என்ன சொன்னேன்? இப்போ 50,000 ரூபா அத்தரை அவர் வாங்கி வச்சிருக்காருன்னா அவ்வளோ உயர்ந்த அத்தரை அவரு போட்டாருன்னா அவருக்கு எந்த அளவு வாசனை அடிக்குமோ அதை விட 1 மடங்கு கம்மியாக தான் மற்றவங்களுக்கு அடிக்கும். அவர் காசு கொடுத்து வாங்கினவருக்கு 100% மற்றவங்களுக்கு 50% அப்படி இருக்கா? இல்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரியா? அந்த அறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அத்தனுடைய வாசனை. எந்த முயற்சியுமே செய்யாம ஜீவனங்களா எந்த முயற்சியுமே செய்யாமலேயே இவர்களுக்கு முழுமையாக அந்த வாசனை கிடைக்கும். அதனாலதான் அத்தனை உதாரணம் கட்டுறாங்க. மற்ற எந்த பொருட்களையும் அப்படி சொல்ல முடியாது. எவர் காசு கொடுத்து வாங்கினாரோ அவருக்கு தான் கூடுதல் பலன் கிடைக்கும். நான் காசு கொடுத்து ஹல்வா வாங்கினேன், நான் தான் சாப்பிடுவேன், உங்களுக்கு கொஞ்சம் பிச்சு கொடுக்கலாம். நான் காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கினேன், நான் போட்டு அழகு நல்லா இருக்கா பாருங்க, துண்டு நல்லா இருக்குங்களா, தொப்பி நல்லா இருக்குங்களா, எடி அசல் கோமாளி மாதிரியே இருக்கு தொப்பி, எப்படி இருக்கு சரி பேர் எனக்கு இந்த கோமாளி தொப்பி எங்கே வாங்கினீங்கன்னு கிண்டல் அடிக்கிறானோ சரி பேர் என்னவோ சொல்லிட்டு போ, அதை பற்றி பேச்சுக்கிட்டு ஆஷிகள் கொண்டு கொடுத்தாங்க, மாட்டியாச்சு, முடிஞ்சு. 500 ரிலா அன்குல்லி ஐபின் கலீலத்தின் வலாக்கின் ஐன சுக்தி துபுதில் மசாதிய. நீ அன்போடு பாசத்தோடு காதலோடு பார்த்த பழைய சட்டை போட்டிருந்தாலும் அழகாதான் தெரியும். உனக்கு வெறுப்போடு பார்த்த அரசருடைய ஷாஜஹான் மன்னட்ட கடன் வாங்கிட்டு வந்து கிரீடமே வச்சாலும் சரிதான், பலஞ்சுங்களா உனக்கு சுரிநாயி மாதிரி இருக்குடா, பார்க்க அசிங்கமா இருக்கு, அது அது மேல குறை இல்லை, உன் கல்புல தான் குறை. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு அழகா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டு இருந்தாங்க, கூட அபூபக்கர் நாயகம் வந்துட்டு இருந்தாங்க. பெருமானார் போயிட்டு இருந்தாங்க, அந்த வழியா அபூ ஜஹல் போனோம். உங்களை மாதிரி ஒரு அருவருப்பான தோற்றத்தை துலகத்தில் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னேன். பெருமானார் சதக்த, சரியா சொன்னப்பா அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் கழிச்சு அபூபக்கர் நாயகம் போனாங்க, மாராயித்து ஹுஸ்னுக கத்து, உங்களை மாதிரி அழகு பேரழகு உலகத்தில் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை யார சொல்லலாம் அப்படின்னா. சதக்த, உண்மைதான் சொன்னீங்க அப்படின்னா. அங்கே இருந்தவங்க கேட்டாங்க யார சொல்ல, அவன் அப்படி சொன்னா அதையும் உண்மை சொன்னீர்கள் அப்படின்னீங்க, எஜமா இப்படி சொன்னாங்க அதையும் உண்மை சொன்னீர்கள்னு சொன்னாங்க. நான் ஒரு கண்ணாடி பாருங்க, நான் ஒரு கண்ணாடி, அவரு தன்னையை பார்த்துக்கிட்டாரு, இவங்க தன்னையை பார்த்துக்கிட்டாங்க, நான் என்ன செய்ய, நான் கண்ணாடி தான். நான் அவர் எப்படி இருந்தாலும் என்னை பார்த்துருக்காரு, அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அவருக்கு. கண்ணாடி பார்த்து சத்தம் போட்டா என்ன செய்யும், கண்ணாடி பார்த்து சத்தம் போட்டான் ஒருத்தன், பெரிய கண்ணாடி நிற்கிறத பார்த்து மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சி ஆயுது, முன்னாடி போய் கருங்குரங்க மாதிரி இருக்கு, கருவாயம் கருவாயம் எல்லாம். அவன் கண்ணாடி திட்டானா யாரை திட்டுறான், தன்னையே திட்டிக்கிறான். கண்ணாடி முன்னாடி நின்று திட்டுறான்னா தன்னை திட்டிக்கிறான். அது மாதிரி நான் ஒரு கண்ணாடிப்பா, அவரை பார்த்தாரு, இவங்களை பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அது மாதிரிமா யாரும் எப்படி பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், நமக்கு என்ன. யாருடைய பேச்சுக்கு நம்ம செவி சாய்ச்சிட்டா வாழ்க்கையில் போகவே முடியாது. நீ பாட்டுக்கு போக வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். எது ஹக்குன்னு தெரிஞ்சோ அந்த பாதையில் நீ பாட்டுக்கு நடை போட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எதை பற்றியும் யாரை பற்றியும் கண்டுக்கவே தேவை. விளைஞ்சா இல்லைங்களா? தவறு யாரு பார்த்தா என்ன பார்க்கட்டேன்னா அதை விட்டு விளைவிக்கணும். ஹக்குன்னு தெரிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த வார்த்தைக்கு எந்த வாய்கள் உனக்கு முன்னாடி தூற்றுச்சோ அதே வாய் கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னை புகழ ஆரம்பிச்சு. அதனால அதை பற்றி நாம சட்டை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேறு சொல்ல வந்தோமா, துனியாவில் மனுஷன் எதற்கெல்லாம் செலவு செய்தானோ அதுவெல்லாம் அவன் அனுபவிப்பான், மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது. வேண்டுமானால் மற்றவர்கள் அதில் சற்று பெற்றுக்கொள்ளலாம். நான் வீடு கட்டினேன், எனக்கு தான் அது. நீங்கள் வந்தீங்க, ஒரு மணி நேரம் உட்கார வச்சு ஏசி போட்டுவிட்டு சாயா கொடுத்து பிஸ்கட் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன், அவ்வளோதான். அவ்வளோதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி நான் தான் அந்த வீட்டில் குடியிருப்பேன்.
பொது உடைமையாக வேற எந்த பொருளுமே, நான் எனக்கு வாங்கின எந்த பொருளுமே, சாப்பாடோ உணவோ உடையோ பொருட்களோ வீடோ வாசலோ எல்லாம் எனக்கு தான். நான் ஒன்று காசு கொடுத்து வாங்கினேன், அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே அது பொது என்று ஒன்று இருந்தால் அது எதுவை? அது வாசனை தான், அது அத்தர். நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினா அது எத்தனை ரூபாய்க்கு நான் வாங்கணும், அதை நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதையே மற்றவர்களும் அனுபவிப்பார்கள், எல்லோரும் அந்த சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள், எல்லோருக்கும் உதவுவாங்க. இது ஒன்னே ஒண்ணுதான், அத்தர் மட்டும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாத், உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அத்தீப், நறுமணம் தான் சொல்லலாம். இது எல்லோருக்கும் பொதுவானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரும் மேலேயும் பாசம் உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மட்டும் ஒன்று அனுபவிக்க கூடாது, எல்லா மக்களும் அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று பெரும் ஆனந்தம் கொண்டவர்கள், பெரும் அன்பு கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது நறுமணம் தான். ஒரு குதிரை வாங்கினாரு அவர் தான் போவார், ஒரு கார் வாங்கினாரு பைக் வாங்கினாரு அவர் தான் யூஸ் பண்ணுவார். மற்ற எதுவாக ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், நறுமணத்துக்கு ஈடாக. ஏழை பணக்காரன் இல்லாமல் அத்தனை பேருக்குமே நான் வாங்கிய அந்த பொருள், நான் செலவு செய்த அந்த பொருள் பள்ளிவாசலுக்கு போட்டு வந்தா ஏழை என்று இல்லை, பணக்காரர் என்று இல்லை, அத்தனை பேருக்குமே சமமான முறையில் அது நன்மை தரக்கூடியதாக ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னா அது நறுமணம் தான். எத்தனையோ பொருள் வாங்குறீங்க, காலையில சாயந்தரம் வரைக்கும், ஒரு மாசத்துல உங்க பட்ஜெட்ல எவ்வளவு பொருள் வாங்குறீங்க, எதுவுமே இதுக்கு ஈடா இல்லை. அதனாலதான் இந்த உலகிலே ஆக எனக்கு பிரியமானது நறுமணம் என்றார்கள் சொல்றாரு. ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் அத்தீப், நறுமணம் எனக்கு பிரியமாக்கப்பட்டுள்ளது. அஹ்மது வன் நஸஈ வல் பைஹகி. தெரிஞ்சுங்களா? ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை பாருங்க, நல்லவன் கெட்டவன், ஏழை பணக்காரன், அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன், அரபு அஜமு, எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் அது பொதுவானது. அரபிகளுக்கு ரொம்ப இந்த வாசனை ரொம்ப மணக்கும், நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் நாத்தம் அடிக்கும், நமக்கு அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அதே தான். உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு நல்லா மணக்கும், தாழ்ந்த கம்மியா மணக்கும் அப்படி இல்லை, எல்லாருக்கும் அதே மனம் தான். ரெண்டாவது சொன்னாங்க, அப்புறம் 3 விஷயங்கள். ஒன்று என்ன சொன்னாங்க? தீபு. ரெண்டாவது நிசா, பெண்கள், மனைவி. இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அற்புதமான, என்ன அழகா சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஏழை பணக்காரனுமே கிடையாது. பணக்காரனுடைய வீட்டில் மனைவி இருக்கிறாளே, அவனை கொண்டு அந்த மனைவியை கொண்டு என்ன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளானோ, ஒரு ஏழை குடிசையில் இருக்கணும் அதே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வான். எந்த வித்தியாசமும் இல்லை. பணக்காரன் வீடு கட்டுறான், சந்தோஷமா இருந்துக்குவான், ஏழை குடிசை கட்டுறான், அதில் சந்தோஷமா இருப்பான். ஆனா இந்த ஏழை குடிசையிலே ஒரு ஓட்டை கட்டிலே மனைவியோடு எப்படி அவன் கொஞ்சி கொண்டிருப்பானோ, அது என்ன அவன் மகிழ்ச்சி, மனம் மகிழ்ச்சி பெற்றுக் கொள்வானோ, அதே மகிழ்ச்சி தான் அவன் கோடீஸ்வரன், பெரிய பிரம்மாண்டமான பல கோடி மதிப்புள்ள அறையிலே பல கோடி மதிப்புள்ள கட்டில உட்கார்ந்து அதே இவனுக்கு சேம் தான். அது அவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாரும் கம்மியாரும் கிடையாது. சொல்ல போனா அவன வயிற்றுச்சல் இருப்பான், ஏண்டி அப்படின்னு கோட்டை கூட இருப்பான், இவன் சந்தோஷமா இருப்பான். அப்ப இந்த அகில உலகத்துல அத்தனை பேருக்குமே ஒரே மகிழ்ச்சி தான் அது. என்ன பை? அப்ப அது ரெண்டாவது சொல்லிட்டாங்க சொல்லதாக. அது 3ல அது 2, அது ரெண்டாவது. ஒன்னாவது அதிசயம் மாத்தி வரலாம். இப்போ மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், என் கண் குளிர்ச்சி தொழுகையிலே. இதுலயும் ஏழை பணக்காரன் வித்தியாசமே இல்லை, அகில உலகத்துல எல்லாருக்குமே சமமானது. நீ அமெரிக்காவில் தொழுது கூட கண் குளிர்ச்சியா தொழுகலாம், நினைஞ்சுங்களா? விண்வெளி நிலையத்தில் போய் கூட கண் குளிர்ச்சியா தொழுகலாம். ஏழை நாடுகள் ஆப்பிரிக்காவில் தொழுது அவ்வளவு கண் குளிர்ச்சியா தொழுகை இருக்காதுங்க. லண்டன்ல தொழுதாங்கன்னா கண் குளிர்ச்சியா தொழுகை இருக்கும். அப்படியா? நீ எங்க இருந்தாலும் மௌலாவை ஷுஹூது செய்யலாம். மௌலாவை ஷுஹூது செய்வதை கொண்டுதான் கண் குளிர்ச்சி. பெருமாள் எப்படி சொல்லல, குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத்னு சொன்னாங்க. வஸ்ஸலாத் மூணாவது தொழுகை அப்படின்னு சொல்லல. நறுமணம், திருமணம், தொழுகை அப்படி 3 சொல்லல. நறுமணம், திருமணம், என் கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்கிறது.
கண் எப்ப குளிர்ச்சியாகும்? தான் எதை பார்க்க ஆசைப்படுகிறாரோ அப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவை பார்த்தாதான் கண் குளிர்ச்சியாகும். அப்ப தொழுகையில லிகாவுல்லா அல்லாஹ்வுடைய சந்திப்பு இருக்கிறது. அதனாலதான் அந்த அல்லாஹ் அந்த மதிப்பு தொழுகிறது. இந்த சந்திப்பு அல்லாஹ்வுடைய சந்திப்பு என்பது இந்த ஊர்ல அந்த ஊர்ல இல்ல, அகில உலகத்துல எந்த ஊர்ல போனாலும் மௌலா சந்திக்கலாம். ஏன்னா ஐனமா துவல்லு, நீ எங்க பக்கம் திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்கு. இந்த ஊரு அந்த ஊர் இல்ல, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யான்னு இல்ல, எல்லா ஊர்லயும் நீ மௌலா சந்திக்கலாம். குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், ஹரம் ஷரீஃப் தொழுதா மட்டும்தான் நீ ஒவ்வொரு பள்ளிவாசல் தொழுதா அந்த இன்பம் கிடைக்காது, அப்படி கிடையாது. நீ ஹரம்ல போயிட்டு கூட அல்லாஹ்வை அறியாமல் ஹரம் ஷரீஃப் மட்டும் ஒரு கல்லா பார்த்துட்டு உட்கார்ந்திருந்த உனக்கு தொழுகையில் அந்த இன்பம் கிடைக்காது. நீ உன் வீட்டு தொழுகிற 4 ரூமுக்கு மத்தியில அங்க நீ மௌலாவை ஷுஹூதோடு மாரிஃபாவோடு இல்மோடு தொழுது அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்ளலாம். तू हरम में जिसको न पा सके मुझे बुत का दे में वो मिल गया, तू हरम में जिसको है ढूंढता मुझे बुत का दे में वो मिल गया, तुझे क्या मलाल है ये नजर नजर की तलाश है, तुझे क्या मलाल है जाहिदा ये नजर तू हरम में जिसको है ढूंढता. நீ ஹரம்ல போய் எந்த ரப்ப தேடுற? ஹரம் ஷரீஃப்ல போய் தேடுற. சில பேர் வருஷம் வருஷம் உம்ராக்கு போய் அங்க போய் அல்லாஹ் பத்திட்டு வந்துடுறேன். நீ இங்க வா உம்ராவுக்கு, இங்க வந்து உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பாடத்தை படி. அங்க போய் நீ அடையாத பேரின்பத்தை இங்க கொடுப்பாங்க. நீ உம்ராவுல போய் காபத்துல்லா பார்த்துட்டு வர, இங்க வா காபத்துல்லாவுடைய மௌலாவை பார்க்கலாம், ரப்பே காபாவை நீ பார்க்கலாம். நீ அங்க போய் காபாவை தான் பார்த்துட்டு வருவ, வேற என்ன கிடைக்கும் உனக்கு? तू हरम में जिसको है ढूंढता मुझे बुत का दे में वो मिल गया, तुझे क्या मलाल है जाहिदा ये नजर नजर की तलाश है, न है बुत का दे की तलब मुझे न हरम की दर की तलाश है, जहां लुट गया है सुकून दिल वही रह गुजर की तलाश है. நீ ஹரம் சில பேர் தேடிட்டு இருக்கிற, அங்க போய் இறைவன் கிடைப்பானா? புத்துக்கதா சிலைகள் அங்க போய் இறைவன் கிடைப்பானா? அங்க கிடைப்பானா? அங்க கிடைப்பானா? தேடுறான். ஒவ்வொருத்தரும் அங்கங்க இறைவன் தேடிக்கொண்டிருக்கிறான். நான் அதெல்லாம் தேடல. எங்கு யார் என் இதயத்தை கவர்ந்து கொண்டார்களோ, என் இதய வேந்தரை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், என் இதய நாயகரை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர்கள் தான் மௌலா நான் பார்த்தேன். ஜஹான் லுட் கயா ஹை சுகூன் தில் वही रह गुजर की तलाश है, जहाँ लुट गया है रसूल दिल वही रह गुजर की तलाश है. ऐ तबीब तोड़ो यूं ही मुझे मैं मरीज इश्क हूँ ला दवा, ऐ तबीब छोड़ो यूं ही मुझे मैं मरीज इश्क हूँ ला. ऐ तबीब மருத்துவரே நீ விட்டுருங்க என்னைய, இது இறை காதல் வியாதி, இல்ல பைத்தியம் முடிச்சுட்டா வைத்தியம் பண்றாரு வந்துட்டு. இவருக்கு வீட்டுல சொல்றாங்க நல்லதாங்க இருந்தாரு, இப்ப ஷேகன் பைத்தியம் முடிச்சு போய் பார்த்தாலும் ஹவு ஹக்குன்றாரு, பாக்குறவ சொல்ல ஹூங்கிறாரு, ஹக்குங்கிறாரு. அவரு கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாரு, இவருக்கு வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. அவரை 3 நாள் வைத்தியம் பண்ண வைத்தியர் வந்து அவருக்கு பைத்தியம் முடிச்சு இப்ப அவர் வெளியே போய் ஹூ யாரு அந்த வைத்தியர் 3 நாள் அவர் தாலீம் செய்றாங்க, இவர் தாலீம் அவருக்கு செய்றாங்க. உங்க நிஸ்பத்துல அவன் தாங்க அப்படின்னு அவர் வெளியே போயிட்டு ஹூ ஹக்குன்றாரு. ஷாஃபி இமாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஒருத்தர் வந்து ஒரு வைத்தியரை கூப்பிட்டுருக்காங்க, வேணாங்க இல்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்து நாடி பாக்குறாரு, கை நீட்டுங்க நாடி பாப்பாங்கல்ல, இப்படி நாடி பாக்குறாரு. எஜமான இந்த விரல் வந்து அவர் நாடி பாக்குது. பார்த்துட்டு மருந்தை தூக்கி போயிட்டாரு. அவர் போன போது சொன்னாங்க, அவர் நாடி பார்த்துட்டேன், இன்னும் 1 நாள் தான் இருப்பாரு போல தெரியுது, இல்ல டவுன் ஆயிடுச்சு. மறுநாள் கால அவர் மொத்தம் போயிட்டாரு. இவர் நாடி அவர் பார்த்தாரு, இப்படி இப்படி பார்த்தாருல, அவரும் லைட்டா விரல் டச் பண்ணி அவங்க பார்த்துட்டாங்க. அவர் நாடியை அவர் பார்க்கறதுக்குள்ளே அவர் நாடி டச் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்புறம் மறுநாள் எனக்கு வந்து என்ன சாப்பிடுங்க சரியாயிரும்னு ஒன்று போயிட்டாங்க. போன பிறகு சொன்னாங்கன்னா அவர் நாடி பார்த்துட்டேன், எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, நீ தேர முடியாது, மருந்து மருந்து சரி பண்ண முடியாது, நாளை காலில் மூத்தாயிடுவாருட்டாங்க. அடுத்த காலில் அவுட். அப்பேற்பட்ட வித்தையை வச்சிருக்காங்க சூஃபியாக்கள். வைத்தியம் பார்க்க வந்த வைத்தியம் இருக்காரு, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு.
புரிஞ்சுங்களா? அவர் வெளியே போய் காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே இதை காண்பது இந்த நருதையவே செய்யுதே என் இதயம் அதின் இன்னுயிரே செய்யுதே நூரி என் இதயம் உம்மை தேடுவதே செய்யுதே நூரி. இவங்களை பார்க்க வந்தாரு, அவருக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்படி எத்தனை பேர் நூறு நியாயத்தில் வந்தாங்க. நூறு நியாயத்தை சரி பண்றேன் புரிஞ்சுங்களா? அவங்க எஜமா அவங்க நாடி சரி பண்ணி அமுச்சு விட்டாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாலும் மாற்ற மாட்டேங்கிறான். அபூஜஹல் அபூ லஹப் ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டு புரிஞ்சுங்களா? ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆள் கண்ணு பட்டாலே போதும் அடுத்த அவங்களுக்கு வியாதி. இந்த சில பேர் அதுக்கு ஃபெசிலிஸ்ட் இருப்பாங்க ஒரு ஊர்ல, கண்ணு போற ஃபெசிலிஸ்ட். அந்த ஆள் அப்படி நடந்து போனோம்னா வண்டி மக்கள் அது வரைக்கும் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கும் மக்கள். அந்த ஆள் கண்ணு வண்டி எங்க அவங்க நல்லா இருக்கு, நல்லா கலரா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு போயிருப்பாரு. தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சில பேர் அதுக்குன்னே இருப்பாங்க. பசங்க பிள்ளைகளை பார்த்து என் புள்ள நல்லா செல்ல நல்லா இருக்கு முத்த குந்து பேர் பேர் அவ்வளவுதான். அன்னைக்கு அடிச்ச காய்ச்சல் தான் ஒரு மாசத்துக்கு காய்ச்சல் படுத்து போடும். இப்படி சில பேர் அதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. அப்படி மக்கா மதீனால அறியப்பட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். அவர் யார் கண்ணாலும் பட்டா முடிஞ்சு அப்படின்னு சொல்லி என்னென்ன செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மயக்க முடியல. இந்த மாதிரி கண்ணு படுற ஆள் இருக்காரு, அவரையாவது கூட்டிட்டு வரலான்னு அவரை போய் காசு கொடுத்து பேசி, எப்பா நீ வாப்பா எவ்வளோ காசு வேணா வாங்கிக்கோ, நீ போய் ஒன்றும் வேற ரசூல்லா பார்த்து 2 கண்ணு போட்டு வந்துட்டு போ அப்படின்ட்டான். சரி வர்றேனே அப்படின்ட்டாரு. என்ன கரும்பு திங்கிறது சும்மாவே போடுவேன், காசு கொடுத்தா பண்ண மாட்டேன்னா நம்ம தொழிலே அதுதான் வாயா அப்படி வந்தார். பெருமாட்ட கூட்டி வர்றாங்க அவரை சும்மா விளைஞ்சிங்களா. அவர் வந்து உட்காந்து பெருமாள் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ஆரம்பிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாப்போம். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா அப்படின்னு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله அப்படின்னு இன்னும் பயான் ஆரம்பிக்கல. பயானோட துவக்கம் பெருமாள் பயான் ஆரம்பிக்கும் போது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயான் துவக்கம் எப்படி துவங்குவாங்க. எவ்வளவுதான் சொன்னார் அவர். ப்ளீஸ் ரிப்பீட் இட்டுங்கிறார். சொன்னீங்களே அடுத்து பயான் ஆரம்பிக்க போறாங்க, அது எனக்கு வேணாம், இது சொன்னீங்களே அந்த செலவாத்துக்கு அல்லாஹ் போய் கேட்கவே அவ்வளோ இனிமே திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. 2வது சொல்றாங்க அஷ்ஹது, அவரும் ஆரம்பிச்சார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவரும் ஷஹாத் கலிமா சொல்லி சத் கொண்டார். வந்து நேரா அங்க போறாரு. அவங்கள்ட்ட கலிமா சொல்லிட்டாரு. அவங்கள்ட்ட என்னாச்சுன்னு நான் என் கண்ணு பண்ண அவங்க கண்ணு என் மேல பட்டுருச்சு. நான் என்ன கண்ணு பட்டேன், அந்த பேரரசருடைய கண்ணு என் மேல பட்டுருச்சு. அந்த ராஜாதி ராஜா ராஜ மகாராஜா இருலோக சக்கரவர்த்தி தன் அருள் கண் கொண்டு என்னை பார்த்துட்டாங்க. நான் இன்னைக்கு கலிமா பைத்தியம் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் இன்னைக்கு ரசூலுடைய பைத்தியம் ஆயிட்டேன். அவர் நிக்கிறாரு, அவரு ஆடுறாரு. பைத்தியம் பண்ண வந்து அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வா வா வா. முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் அன்ன உலிமாதின் கதீம மக்கத் அதன வகான மின் அஸ்தி ஷனுஆ வகான யூகி மின் 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 ஹாதிஹி الريح فسمع سفهاء من اهل مكه يقولون ان محمد مجنون فقال له اني رايت هذا الرجل لعل الله يشفيه على يدي. அலஞ்சிங்களா 3 தடவை சொன்னாங்க. وقال رجل من القوم اصبت منهم وقال ردوها فانها اولئك قوم ضماد. நீண்ட ஹதீஸ் இது அப்புறம் படிங்க. சஹீஹ் முஸ்லிம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ். அலஞ்சிங்களா பெருமாள் வைத்தியம் பண்ண வந்தாரு, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு. இப்ப இது காதல் பாதை தம்பி, இது அலஞ்சிங்களா இறை காதலுடைய பாதை. ஏமா சொல்றாங்க இப்போ ஐ தபீப் சோடோ யூஹி முஜே மே மரீஸ இஷ்க் லா தவா. இந்த இஷ்குடைய மருந்து வியாதிக்கு மருந்தே கிடையாது. ஏன் தெரியுமா ஜி? என்னை ஒருத்தன் அடிச்சான்னா அவனை பழி வாங்கன்னு பார்ப்பேன். முஜே ஜிஸ்னே தர்து அத்தா கியா
ஒய் சாரகருக்கு தலாஷ். இப்ப என்ன வியாதி யார் கொடுத்தானோ அவனை தான் தேடிட்டு இருக்கேன் நான். இந்த காதல் வியாதி எதனால் வந்ததோ, இந்த வியாதி யார் கொடுத்தார்களோ அவன் தான் எனக்கு கிடைக்க மாட்டானா தேடிக்கிட்டு இருக்கிறேன். मुझे जिसने दर्द अता किया वही चारगर की तलाश है, न तो बुत गदे की तलब मुझे न हरम की दर की तलाश. அப்படி சொல்ல வரேன் பாய். என்ன பேர் சபி ஆரம்பிச்சேன்? அத்தர். அப்ப அந்த அத்தர் குர்ரத்து ஐன் வண்ட ஒன்னு அத்தர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானது. அதே மாதிரி திருமணம் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது திருமணத்தின் மூலம் என்ன உனக்கு ஒரு அராகத்தை மகிழ்ச்சி சந்தோஷம் வச்சிருக்கானோ எல்லாருக்கும் வந்தான். அமெரிக்க அதிபர் மாளிகையில அதிபர் இருக்கிறார், அவர் பஞ்சாதியோட. இங்க வந்து ஒரு ஓலை குடிசையில நம்முடைய கூவம் நதி தீரத்தில் ஒரு குடிசை வீட்டில் போட்டுக்கிட்டு ஒரு குப்புசாமி அவன் மஞ்சாதியோட நினைச்சிங்களா ஒரு கல்லு போட்டு ஒரு பழைய கிழிஞ்சி பண்ண பாய போட்டு படுத்திருக்கிறான். இங்கே என்ன அவன் சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்வானோ ரெண்டும் ஒன்று சேம் தான், வித்தியாசம் இருக்கும். இருக்காரு என்ன பெருமான சொல்ல, இந்த அனைத்து சமுதாயத்துக்குமே எது வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கோ அது எனக்கு பிடிக்குங்கிறாங்க சொல்லாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது 3 தான். ஒரு நறுமணம், இன்னொரு திருமணம், 3வது என் தொழுகையிலே என் கண் குளிர்ச்சி. தொழுகையில எந்த மூலையில போய் நின்றாலும் சரி கண் குளிர்ச்சியோடு நில்லுது. அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத் தொழுகை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத் தொழுகை, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம். என் கண் குளிர்ச்சியோடு போய் நில்லு. கஷ்டப்பட்டு நிக்காத, எப்படா முடியும் நிக்காத, மகிழ்ச்சியோடு நில்லு. அது உலகத்துல ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, நல்லவன் இல்லை, கேட்டவன் எல்லோருக்கும் தொழுகையில கண் குளிர்ச்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த விரிந்த எண்ணம் பாத்தீங்களா சொல்லாச்சு. நம்மள மாதிரி குறுகிய எண்ணம்லாம் இல்லை பெருமானார். நான் அனுபவிக்கணும், நான் வைக்கணும், நான் சிரிக்கணும் அப்படின்னு எல்லோருக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெற்ற இந்த இறை ஞானங்களை ஸல்லல்லாஹு மறைச்சு வைக்கல, எல்லாத்துக்குமே திறந்து விட்டாங்க. சஹாபாக்கள் மூலமாக, தாபிஈன்க அவங்க மூலமா நமக்கு, அவங்க மூலமாக ஷேகுமார்கள் மூலமாக எந்த இறை ஞானங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று அனுபவித்தார்களோ, எந்த அல்லாஹ்வை கூட வச்சு அனுபவிச்சாங்களோ, எந்த அல்லாஹ்வை கூட வச்சு எந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு பெருமானார் சந்தோஷம் பெற்றார்களோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை எல்லார் உள்ளங்களையும் திணிச்சிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்களை பேரின்பத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சொல்லலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்துச்சுனாவே கல்பு விரிவடைஞ்சது. அது வரைக்கும் நம்ம கல்பு விரிவடைய சின்னதாக வந்திருக்கும். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இலாஹ இல்லை. சாரை காயினாத்துல மௌலாவை ஷூஸ் செய்ய ஆரம்பிச்சிருவான். தனித்தனி ரவுண்ட் ரவுண்டா பார்த்தா வருத்தம் வரும். எல்லாம் ஒரே ரவுண்ட் ஆக்கிட்டா, எல்லாம் ஒன்னாக்கிட்டா யாருமே வருத்தம் வரும். யாருக்கான மனசு சுருக்குவான், கை எப்படி சுருங்கும்? கலிமா உள்ள வந்துருச்சுன்னா இன்ஷரஹ தீன், கலிமா உள்ள வந்துச்சுன்னா கல்பு என்ன ஆயிரும்? அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், அல்லாஹ் தஆலா கல்பு ஷரஹ் சதுராய், கல்பு விரிவடைஞ்சிரும். விரிவடைஞ்சா என்ன? தன்னை போன்று தான் எல்லாரையும் பார்ப்பார் அவர். சுய நஃப்ஸ அவர் கல்புட்டு போயிடும், பே நஃப்ஸே ஆயிடுவார். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், அந்த நூர், கலிமாவுடைய நூர் இருக்கு, அது ஒரு கல்பில் நுழைந்தால் இன்ஷரஹ என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கல்பு விரிவடைஞ்சிரும். அந்த நூறு கல்புக்குள் நுழைஞ்சிச்சுன்னா, கலிமாவுடைய நூறு கல்புக்குள் நுழைஞ்சுன்னா அதிசடுங்க, அந்த கல்பு என்ன ஆயிரும் பை? இந்த ஹதீஸ், இந்த ஆயத்துடைய விரிவிலே பார்க்கலாம். நீங்க அந்த கல்பு விரிவடைந்து விடும், கல்பு பெருசாகும், சுயநலமற்ற வாழ்க்கை வந்துடும். அது வரைக்கும் தன்னலம் இருக்கும் கலிமா வர்ற வரைக்கும். அகில கோடி சிருஷ்டிகள்ல இருந்து அத்தனையிலும் இருந்து நம்ம தேவை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. இப்ப மனுஷனுக்கு தான் கையில் இருக்கிற காசு மேல் நம்பிக்கை போயிடும், அல்லாஹ் மேல் நம்பிக்கை வந்துடும். தன்னை இந்த காசை இல்லாது, பணம் இல்லாது, நகை இல்லாது, நட்டு இல்லாது, வீடு இல்லாது, இது என் தேவை பூர்த்தி, தேவை பூர்த்தி இருக்கிற வரைக்கும் கல்பு எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். இப்ப இது இலாஹ இல்ல, இந்த அகில கோடி காயினாத்துடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை. இல்ல அல்லாஹ் ஒருத்தன் தான். தன்னிடம் இருப்பதை விட நம்பிக்கை எங்க போயிரும்?
அல்லாஹ்விடம் இருக்கிறது மீது நம்பிக்கை போயிடும். அல்லாஹ்ட்ட இருக்கிறது கல்வி விரிவாயிடும். இதுதான் சேர்த்து வச்சு இப்படி வாங்கணும் அந்த நம்பிக்கையால் மட்டும் போயிடும். அந்த எண்ணம் உள்ள தொட்டு போயிடும். வமன் யுரிதுல்லாஹ யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலம் தி அன்னன் நூர ஒரு வரும் பை அது வந்து சொல்லுங்க. இதா தகல நூர் அல் கல்ப இன்ஃபஸஹ வன்ஷரஹ. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூர் அல்லாஹ்வுடைய நூர் ஒரு கல்பிலே நுழைய ஆரம்பித்து விட்டால் இதா தகல நூர் அல் கல்ப இன்ஃபஸஹ வன்ஷரஹ, கல்பு விரிவடைஞ்சிடும். சுய புத்தி, சின்ன ரவுண்டு, சின்ன எண்ணம், அற்ப புத்திங்கிறாங்களா, அதெல்லாம் கல்விட்டு போயிடும். ரொம்ப பெரிய மனசுக்காங்க, யாரை நினைச்சும் அழுக ஆரம்பிச்சிருவாரு. மனசு இலகிடும். அப்படியே பல்லாயிரம் மைலுக்கு அந்தான ஒருத்தர் கஷ்டப்படுற நினைச்சு இவர் கல்லு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும். ஒரு எறும்பு துடிச்சா அவர் துடிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் கல்வி விரிவடைந்து விடும். ஹல்லிதாலிக்கு அமாரத்தும், இதுக்கு எதுவும் அடையாளம் இருக்கான்னு கேட்டாங்க. கால அல் இனாபத்து இலா தாரில் ஹுலூத் வத்தனஹி அன் தாரில் குரூர் வல் இஸ்திஅதாத் லில் மௌத் கப்ல அல் மௌத். இந்த உலகத்தை விட்டும் உலகத்தின் ஆசையை விட்டும் கல்வி தூரமாயிரும். ஆகிரத்தின் பக்கம் கல்வி திரும்பிடும். மரணம் வருவதற்கு முன்பு மரணத்துக்காக வேண்டி அவர் ரெடி ஆயிடுவார். இன்னொரு அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வருது, தன் கையில் இருப்பதை விட அல்லாஹ்விடம் இருப்பதன் மீது நம்பிக்கை எவன் கொண்டானோ, மாஃபி எதிஹி இவன் கையில் இருக்கிறது மாய்ந்தோ, அதை விட தவக்குல் என்ன, இவன் கையில் இருக்கிறது நம்பக்கூடாது, இவன் கண்ட்ரோல் இருக்கிறது நம்பக்கூடாது. இதை வச்சு நான் வாழ்ந்துருவேன். இவன் பிள்ளைகள், இவன் மனைவி, இவன் மக்கள், இவன் குழந்தைங்க. லா யன்ஃபஅக்கும் மாலும் வலா பனூன், உன் காசு பணங்களோ உன் குழந்தை குட்டிகளோ அறவே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் உனக்கு உதவி செய்யும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நூறு கல்புல வந்துன்னு சொன்னா சிருஷ்டிகள் மேல உள்ள நம்பிக்கை போய் சிருஷ்டி கர்த்தாவின் மேல் நம்பிக்கை வந்துடும், அவன் மேல பாசம் வந்துடும். அப்ப மனைவி மக்கள் எல்லாருமே பாசமும் கல்பட்டு போயிடுமா? அப்படி அர்த்தம் இல்லை. இப்ப என்ன செய்வோம், முந்தி யார் யார் எது எதெல்லாம் தனக்கு உபயோகமா இருக்குதோ சேர்த்து வைக்கணும், வேணும், இது நமக்கு லாபம் தரும், இது நமக்கு நஷ்டம் தரும், இது எனக்கு தேவை பூர்த்தி செய்யணும்னு நினைச்சு அதை சேமித்து வச்சு அதன் பக்கம் மட்டுமே அன்பு இருக்கும். இப்ப உலுவியத்து வந்தோடனே லா இலாஹ இல்ல பாடம் வந்தோடனே இலாஹ யார் ஆயிடுவான் கல்புல? அல்லாஹ் இலாஹ ஆயிடுறான். வஸ்து இலாஹன்னு தன்மை போயிடுது, காசு பணம் இலாஹன்ற போயிடுது, மனைவி மக்கள் இலாஹன்னு போயிடுறாங்க. அந்த தன்மை கல்பட்டு போயிடும். இப்ப அல்லாஹ் தான் இலாஹன்னு கல்புல உட்காந்துரும். எப்ப அல்லாஹ் தான் இலாஹன்னு கல்புல உட்காந்துருச்சோ இந்த முஹப்பத் தவஜ்ஜு எங்க போயிடும்? எல்லாம் ஃபுல்லா தவஜ்ஜு பஹக்காயிரும். தவஜ்ஜு பகைர ஹக்கா இருந்தது, இப்ப என்ன ஆயிருப்ப தவஜ்ஜு பஹக்ல போய் சேர்ந்துருவாங்க. கல்பு முழுசு ஹக்கு நிறைஞ்சிரும். பொதுவா மனுஷனுக்கு எங்க லாப நஷ்டம் வருது அங்கதாங்க தவஜ்ஜு போகும், கவனம் அங்கதானே போகும், இல்லைன்னா கவனம் போகாது. இல்லை அலைஞ்சுங்களா, யார் நன்மை தராம தீமை தராங்களோ அவன் பார்த்தா கவனம் போகும் மனுஷனுக்கு. ஒரு பேப்பர் பறக்குது, கவனம் வருமா? ஒரு 5 ரூபா தாள் பறக்குது, எல்லாரும் பாருங்க அங்கே இருக்கு, அது நன்மை தரக்கூடியது. நீங்க எத்தனையோ எறும்பு போயிட்டு பாருங்க, ஒரு பூரா ஓடு குறுக்கால வந்துருச்சு, அப்படியே எல்லாம் பாதாகும், எல்லாம் உட்காந்துருப்பாங்களா, எல்லாரும் கவனம் அங்கே போகும். எத்தனையோ பேப்பர் பறக்கு பார்க்கறது இல்லை, ஒரு குட்டி தேல் அப்படியே வந்துகிட்டு இருக்கு, அப்படியே கவனிக்க விட்டுருவோமா? அதை உடனே சிந்தனை முடிச்சு அங்கே தான் போகும். இப்போ நன்மை தரக்கூடிய தீமை தரக்கூடிய பக்கம் மனிதனுடைய சிந்தனை போகும். அதனால தான் நன்மை தீமை எது வரைக்கும் சிருஷ்டிகளுக்கு சொந்தப்படுத்துறையோ அது வரையிலேயும் நீ ஹக்கின் பக்கம் தவஜ்ஜு முழுமையா கொண்டு போகவே முடியாது. முதல்ல அதை கல்போட்டு எடு. சிருஷ்டிகளை நன்மை தரக்கூடியது தீமை தரக்கூடியது என்று எண்ணுவதை கல்ப விட்டு சுத்தமா எடு. எந்த சிருஷ்டியை பார்த்தாலும் லா நாஃபியா வலா லார இல்லல்லா, லா நாஃபியா வலா லார இல்லல்லா, அதை கொண்டு வா. அறிஞ்சுங்களா? இல்லைன்னா தவஜ்ஜு ஹக் வரவே வராது. தவஜ்ஜு கைர ஹக் சே, தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்னா. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளின் பக்கம் உன் தவஜ்ஜு செல்லாமல் உன் தவஜ்ஜு முழுமையா யார் பக்கம் போகணும்? தவஜ்ஜு கவனம் யார் பக்கம் போகணும்? அல்லாஹ் பக்கம் போகணும் என்று யார் சொல்லித்தர? நமக்கு குர்ஆன் சொல்லித்தரது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி
இல்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி அனைத்தையும் விட்டு விட்டு இந்த அனைத்தின் பக்கம் கவனம் கொண்டு போகாம ஃபாத்திரு ஸமாவாதி வல் அர்த் பக்கம் கவனம் கொண்டு போறேன்டா. வானத்தின் பக்கம் பூமியின் பக்கம் எதுவெல்லாம் என் தேவைகளை பூர்த்தி செய்கிறது, துனியாவில் காசு பணம் சோறு தண்ணி என்னெல்லாம் இருக்கும், இதன் பக்கம் கவனம் செல்வதை விட்டுவிட்டு எனக்கு கவனம் திருப்பி கொண்டே எங்க திருப்பின ஃபாத்திரு ஸமாவாத் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி அனைத்தையும் படைத்தானே அந்த ரப்பின் பக்கம் என் கவனத்தை முற்றிலுமாக நான் திருப்பி கொண்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் சொல்லிட்டாங்களா? சரி, எப்ப கவனம் திரும்பும்? மஹ்லூக்கை விட்டு காலிகின் பக்கம் கவனம் திருப்பிட்டேன்னு சொன்னாங்க. கவனம் திரும்புறதுக்கு என்ன தேவை? ஹனீஃபன், ஹனீஃபாக இருக்கும் நிலையில். கவனம் திரும்புறதுக்கு ஹுனஃபாவா இருக்கணும். ஹனீஃபன் அர்த்தம் என்னங்க பை? வஸ்துக்களுக்கு வசன் கொடுக்காம ஹக்கினுக்கு வசன் கொடுக்கிறது. அதாவது நஃபஅல் தரரை சிருஷ்டிகளுக்கு சொந்தப்படுத்தாமல் ஹக்கிடம் சொந்தப்படுத்த ஹனீஃபாக முடியும். மாயிலன் மினல் ஹல்கி இலல் ஹக்னு அர்த்தம். ஹனீஃபுக்கு அர்த்தம் என்ன பை? ஹனீஃப் அர்த்தம் என்ன? மாயிலன் அனி ஷிர்கி இல் தௌஹீத் மினல் பாத்திலி இலல் ஹக் மினல் ஹல்கி இலல் ஹக். அப்படி அர்த்தம் என்ன? சிருஷ்டிகள் நன்மை தரும் தீமை தரும் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. அதுதான் ஹனீஃபு விளக்கம். இது எப்ப வரும்? நல்ல கவனி. சிருஷ்டி எப்ப நன்மை செய்வதை விட்டு மனுஷன் காப்பாற்றப்படுவான்? சிருஷ்டிகள் நன்மை செய்யும் தீமை செய்யும் என்றது எப்ப மனுஷன் விட்டு போகும் என்றால், எதுவரை அந்த சிருஷ்டிகளுக்கு தன்தானே செயல்படக்கூடிய குவத் இருக்குதுன்னு நினைக்கிறையோ அதுவரை சிருஷ்டிகளை நன்மை தரக்கூடியதாக தீமை தரக்கூடியதாக பார்க்குவார். சுத்தமா அதுல குவத்து இல்லை அப்படின்னா அவன் சிந்தனை அதை விட்டு போயிடும். அதனால அதுக்கு மூணாவது ஸ்டெப் சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஹர்ஃபேல் மே மஹ்லூக் கி நிஸ்பத் கு காயிம் ரக்தே ஹுயே ஹக்கி குவத்துக்கும் மல்ஹூதத்னா. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக ஹக்தாலாவுடைய குவத்தை கவனிப்பது. ஏன்? குவத்து இருக்க போய் தான் சிருஷ்டி நன்மையும் செய்து தீமையும் செய்து. குவத்து இல்லைன்னா சிருஷ்டி நன்மை செய்யாது. அப்ப நம்ம கவனம் போகவே போகாது. பாம்பு அடிச்சு போட்டாங்க, அடிச்சு படிச்சு அப்புறம் குப்பையில் படம் தூக்கி போட்டிருப்பான்னு ஒரு மூலையில் தூக்கி போட்டாங்க. பார்த்து பயன் பேசியிருக்கிறாங்க. திடீர்னு பாம்பு தலை மட்டும் ஆடுது. பயம் வருதா இல்லையா? அப்போ அது வரைக்கும் பயம். அடிச்சு போட்ட செத்த பாம்பு. விரல் ஆடிச்சுன்னா, பாம்பு வால் ஆடிச்சுன்னா பயம் வருமா வராதா பை? ஏன்? இது வரைக்கும் எந்த கூவத்தையும் இல்லைன்னு நினைச்சோம். இப்ப கூவத்து ஏதோ இருக்கு போல தெரியுது. இப்ப அந்த கூவத்தை நம்ம நன்மை நமக்கு தீமை செஞ்சிருச்சுன்னா நமக்கு நமக்கு ஏதாவது தீமை செஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது? ஜனாத படத்தை வச்சுட்டாங்க, சுத்தியாக்கம் சொல்லுவாங்க, எல்லாம் யாசிகம் வைத்துக்கிறாங்க. திடீர்னு விரல் மட்டும் ஆடுது. யாரோ யாசிகம் வந்துவாங்க. இப்ப எல்லாம் இதற்கு ஒன்று அங்கதான் இருக்கு. இப்போ யாசியம் குரான் விரல் ஆன மாதிரி இருந்துச்சு. நீ பார்த்தியா? எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு. இழந்துங்களா அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் ஒருத்தர் இருந்தார். ஜனாசாவில் இந்த மாதிரி ஒரு மூத்த போயிட்டா அவர் குரானை கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. நைட்டு பூரா உட்காந்து ஒரு சத்தம் ஓடி முடிச்சுருவாங்க. நைட்டு பூரா காலையில் அடக்கம் பண்ணுறதுல ஒரு சத்தம் ஓடிடுவார் எல்லாம் உட்காந்து. அவருக்கு 5000 காசு கொடுக்கணும். எல்லாத்தையும் 5000 குறைக்கவே மாட்டார். ஒருத்தர் குறைச்சிக்குங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்ட்டு வேணும்னே வந்தால் ஒருத்தர் பழி வாங்கணும்னு சொல்லி வீட்டில் ஒரு மூத்து வாங்கலாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. 4 பசங்க 4 பேர் திட்டம் போட்டு ஒரு ஆளை பொத்தி படுக்க வச்சுட்டாங்க, பக்கத்தில் ஓத வச்சிட்டாங்க. நான் சாயா குடிச்சேன், டீ குடிச்சேன், நல்லா வெளியே போயிட்டேன். அவர் மட்டும் வீட்டில் நைட் நேரம் 10 மணிக்கு 12 மணிக்கு அவரை மட்டும் உட்கார வச்சு ஓது பண்ணிட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவர் உட்காந்து வயிற்று இருக்க விரல் மட்டும் ஆடுது. குரானை விட்டு பார்க்குறேன், ஜனாதா தானே இது, விரல் மட்டும் நிறைய ஆடுது. இந்த குத்தூசு இங்கே வாங்க, ஒருத்தர் இல்லை. இந்த அப்துல் காதர் ஒருத்தனும் என்ன ஒருத்தனும் இல்லை. இந்த நேரம் பார்த்து விரல் மட்டும் ஆடின பார்த்து அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்ல வந்து காலே ஆடுது.
நான் பார்த்தது தப்பா பார்த்துட்டேன்னா இல்லை வந்து தூக்க மயக்கத்தை எனக்கு வந்து ரெண்டா தெரியுதா என்னன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் உட்காந்தாரா இல்லையா எல்லாத்தையும் போட்டு அதுக்கு பின்னாடி எந்த வீட்டுக்கும் போறதே இல்லை அவர். அதுக்கு அதோட அவர் போனவர் தான் என்ன பை எந்த வீட்டுக்கும் போறது இல்லையா அதுக்கு பண்ணி போறதுக்கு வேறு அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. பை அதுல ஞாபகம் வந்து ஒரு சிரிப்பு உங்க உற்சாகத்துக்காக சொன்னேன். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹரக்கத்து இருந்தால் தான் பயம் வரும். கூவத்து இருந்ததான் பை கூவத்து ஹரக்கத்து இருந்ததான் பை அந்த வஸ்து நாஃபியா இருக்கும் இல்லது லாரா இருக்கும். கூவத்து ஹரக்கத்து இல்லைன்னா எதுக்கும் பயப்பட மாட்டான். ஒரு ராஜனுக்கு பெரிய பேரரசனுக்கு பயப்படுவாங்க எல்லாரும். செத்து போயிட்டாரு சுத்தமா அவுட்டு இனி எந்திரிச்சு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பண்ணிட்டு பயம்லாம் போயிடும். சண்டை போட்டுக்கணும் எல்லாரும். எனக்கு அடுத்து எனக்கு உனக்கு பதவியா எனக்கு பதவியான்னு. அது வரைக்கும் அமைச்சர் எல்லாரும் கை கட்டி நிற்பானுவோம். செத்த பின்னாடி அவ்வளோ மரியாதை எனக்கு பதவியோ உனக்கு போய் சண்டை போட்டுக்கணும். ஹயாத் இருக்க வரைக்கும் ஹரக்கத்து இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கு. ஏன்னா அந்த ஹரக்கத் அந்த கூவத்து இருக்கு அதுதான் ஒரு மனிதனிலிருந்தும் நன்மையும் தீமையும் வெளிப்படுத்தக்கூடியது. நன்மையும் தீமையும் எப்ப வெளியாகுதோ அப்பதான் தவஜ்ஜு வஸ்துக்கள் பக்கம் போகும். இப்ப இன்னி வஜ்ஜஹத்து நீ வாழ்நாள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனா உன் கல்புல வந்து அல்லாஹ்க்கு கூவத்திற்கு சிருஷ்டியிலும் கூவத்திற்கு நினைச்சிட்டு இருக்கிற. ஒரு காலம் இன்னி வஜ்ஜஹத்து ஏற்படவே விடாது. சும்மா வாயால சொல்றதுதான். தக்பீர் கட்டணும் ஷாஃபியாக்கிற ஒன்னும் சொல்லணுமா அனபியாக்கிற முஸ்தஹப் இருக்கு. இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய இல்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன். இன்னி வஜ்ஜஹத்துங்கிறது தவஜ்ஜு பகர் ஹக் से बचना. हनीफन என்பது यानी हर फेल में मखलूक यानी गैरुल्लाह को बिज़ात नाफी वजार समझने से बचना. वमा अना मिनल मुशरिकीन अदना हर फेल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी कुव्वत को मलहूज रखना. ஒவ்வொரு செயலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக ஹக் தஆலாவுடைய குவ்வத்தை கவனிப்பது. அப்ப குவ்வத் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தம் என்று பார்க்க வேண்டும். சிருஷ்டிகளுக்கு அந்த குவ்வத்தை சொந்தப்படுத்த கூடாது. வமா அன மினல் முஷ்ரிகீன். அப்ப இன்னி வஜ்ஜதும் தரீகத் தக்வா தாங்க அது. அதுல 3 பாட்டு வருதா இல்லையா? ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இன்னி வஜ்ஜது ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். அத 3 பாட்டையும் 3 பிரிவா ஆக்கி நமக்கு எளிமையா நம்ம விளங்குற மாதிரி ஷேഖமா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் கவனம் செலுத்துவதை விட்டும் தப்பிப்பது. அதாவது அல்லாஹ் சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக நன்மையும் தீமையும் செய்பவை என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. அதாவது ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக அக்குடைய குவ்வத்தை கவனிப்பது. குவ்வத் ஹக்குதுன்னு பாரு. குவ்வத்து சிருஷ்டிகள் தான் வெளியாகும். அந்த குவ்வத்து சிருஷ்டிகளுக்கு சொந்தம்னு பார்க்காத. எந்த செயலையும் ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிபடுத்தியவனாக அப்படின்னு அர்த்தம் என்ன? செஞ்சது இவன் தான். குவ்வத்து அல்லாஹ்வுடையது. இப்ப சாப்பிட்டார் பை டீ சாப்பிட்டார் பை டீ சாப்பிட்டது அல்லான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. டீ சாப்பிட்டது அப்துல்லா தான். டீ சாப்பிட்டது அப்துல் ரஹ்மான் தான். டீ குடிச்சது அப்துல் ரஹீம் தான். இந்த 3 பேரையும் டீ குடிப்பதற்கு தேவையான குவ்வத்தை கொடுத்தது ஹக் தஆலா. லா குவ்வத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர குவ்வத்து வேற யாருக்கும் சொந்தம் இல்லை. இந்த நஸரை கொண்டு வரணும். இந்த பார்வையை கொண்டு வரணும் பை. இதுதான் தரீகத் தக்வா அப்படிங்கிற. வமா அன மினல் முஷ்ரிகீன். இஸ்பத் குவ்வத்துல ஷிர்க் வச்சா நிச்சயமாக கல்பு சுத்தமே ஆகும். இந்த பாடம் தான் எல்லாத்தோடும் முக்கியமான பாடம். என்னது? எந்த செயல் செய்தாலும் எந்திரிச்சா மௌலா குவத்தை கொண்டு எந்திரிச்சேன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஆட்டமோ அசைவோ குவத்தோ அல்லாஹ்வை கொண்டு தவிர வேற யாருக்கும் இல்லை. இது ஹால உண்டாக்கும். 24 மணி நேரம். அதுதான் தரீகத் தக்வா தான் ஷேഖமார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அலிது ஹதீஸ்வர் அலிது قول لا حول ولا قوة إلا بالله. ألف لام ضاد. بسم الله.
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த பொக்கிஷத்தை, இது கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷம் எதுங்க? லா ஹவுல வலா குவத்த இல்லா. நான் இப்ப கவனமே செலுத்தாம இருக்கிறோம். பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, ஃபதுலே லா ஹவுல வலா குவத்த இல்லன்னு பட்டே வரும். சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம். அந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹுவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ரொம்ப கெட்டியா பிடிச்சுங்கட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் நினைக்கிறேன், மின் கௌலி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வோட குவத் எதுக்கு சொன்னாங்க. இப்போ சூஃபியாக்கள் இந்த தரீக்கத் தக்வால தான் மெனக்கல சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இரவு பகல அதிலேயே பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குவத் ஹக்கு தான் சொந்தம். நடக்கிறாரா, எந்திரிக்கிறாரா, உட்கார்றாரா, எந்திரிக்கிறாரா, இந்த முழு குவத் ஹக்கு தஆலாவுக்கு தான் சொந்தமானது. இந்த உணர்வில் திளைத்திருங்கள் அப்படிங்கிற. நீங்க இந்த மஞ்சளை கடந்துட்டீங்க. குவத்தை அல்லாஹ்வுக்கு சொந்தப்படுத்துதல், தன்னை விட்டு குவத்தை நஃபி செய்தல், இந்த மஞ்சளை கடந்துட்டா இதுக்கு அடுத்து வரக்கூடிய மஞ்சள்கள்லாம் லேசாயிருமா நமக்கு. தரீகத் தக்வா ஒருத்த முழுமையா பின்பற்றி அதில் பாஸ் பண்ணிட்டான்னா அடுத்த ஹகீகத் தக்வா, மாரிஃபத் தக்வாவுடைய பாடங்கள்லாம் ரொம்ப லேசா உனக்கு. இதுதான் கொஞ்சம் சிரமமான பாடம். இதுல தான் ராவும் பகலும் இரவும் பகலும் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என் ஷேഖனா சொல்லுவாங்க, இதில் தான் பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பேன். நான் தெருவில் உட்காந்துட்டு போகிற வரணும், கால் தெரியும். இந்த ஹக்குடைய நிஸ்பத், இந்த வஸ்துடைய குவத் ஹக்குடைய கூட்டு தான் நடக்குது. எந்த ஆட்ட அசைவு இல்லாத இடமே இல்லையே பை. எங்கே பார்த்தாலும் ஒன்று வருதல், அது போது நடந்துட்டானே இருக்கு. அங்கே மூலம் சூது செய்யுங்க. வருதல், போகுதல், அசைதல், ஆடுதல் அனைத்திலும் பார்த்து கொண்டே இருங்கள். நினச்சி கொண்டே இருக்கு இல்லையா? ஹதீஸ் இல்லையா? அக்ஸிரு ஜி என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? உமன் அலஹ அலைஹில் ஃபக்ர் வல்யுக்ஸிர் மின் கௌலில்லாஹ். வேற என்ன நினைச்சு? அக்ஸிரு மின் கௌலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹா கன்ஸு மின் குனூஸில் ஜன்னா. அது சொர்க்கத்துடைய கன்சுகளில் ஒரு கன்சு. அப்போ இந்த தரீகத் தக்வாவுடைய பாடத்தில் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டியை தரிப்படுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை கவனிக்கும். எந்திரிச்சோன்னா உட்காந்தோன்னா அல்லாஹு அல்லா அல்லாஹூ அல்லா, சட்டம் எந்திரிச்சு போகக்கூடாது. உட்காந்து மூச்சு இழுத்து விடணும். அல்லாஹூ அல்லா. மூச்சு இழுக்கும்போது ஒல்ல நீ தான் அல்லா இழுக்கிற, உன் குவத்தை கொண்டு தான் இழுக்கிறேன். நான் மஜ்பூர், நான் குவத்தற்றவன், சக்தியற்றவன். உன் சக்தியை கொண்டு தான் நான் இழுக்கிறேன். இப்போ இருக்கிற மின்சார சக்தி அல்லாஹ்வுடைய உதுவிலிருந்து வருது பை. ஒரு பொருள் ஆடுன அசைவம் சக்தி வேணும்ல, கரண்ட் வேணும்ல. இப்ப என்னை அசைக்கக்கூடிய கரண்ட்டுடைய சக்தி மௌலாவுடைய உதுவிலிருந்து வருது. அல்லாஹ்வுடைய உதூது என் கூட இருக்குது. அந்த உதூதிலிருந்து குவத்து வெளியாகுது. தலையை ஆட்டுறேன்னா இந்த ஆட்டக்கூடிய குவத்து ஹக்கிலிருந்து வெளியாகுது. இப்படி ஆட்டுறேன்னா ஹக்கிலிருந்து வெளியாகுது. வாயை துறக்கிறேன்னா ஹக்கிலிருந்து குவத்து வெளியாகுது. எந்த அசைவும் ஆட்டமும் நம்ம வெளியாக கூடாது. ஹக்குடைய குவத்தின் பக்கம் நசர் இல்லாமல், அல்லாஹ்வுடைய குவத்தின் நசர் இல்லாமல் வெளியாகக்கூடாது. எப்பவுமே சிந்தனை அதன் பக்கமே இருக்கும். இதன் பக்கம் ஹக்குடைய குவத்தின் பக்கமே இருக்கும். அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு எழுந்திரிச்சேன், அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு உட்காந்தேன், அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு. இந்த பயிற்சிக்காக வேண்டி தான் சூஃபியாக்கள் அலைஞ்சுங்களா இரவு பகலா பாடுபட்டாங்க. காடுகளில் போய் உட்காந்துட்டாங்க. ஒரு விரல் அசைவது கூட அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான். அப்படியும் பயிற்சி எடுத்தாங்க. கொஞ்சமாக பயிற்சி எடுத்து 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 ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளிலேயும் ஹக்குடைய குவத்தை கொண்டு தான் எந்திரிச்சேன், அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் உட்காந்து. இப்போ லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஊறிட்டாங்க. அப்படியே தரீகத் தக்வா முக்கம்மல் ஆயிருச்சு. அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் இந்த எல்லா செயலும் வெளிப்படுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஷேഖமாரில் அந்த தரீகத் தக்வாவை ஹகீகத் தக்வா என்பது திருப்பறது ரொம்ப லேசு. எந்த குவத்துக்குள்ள செயல் வெளியாகுதோ செயல் வெளியாவதை கொண்டுதான் சிஃபத்துகளும் வெளியாகுது. ஃபெஅல் வெளியாவதை கொண்டுதான் சிஃபத்து வெளியாகுது. ஹயாத்
வெளியாகிறதுக்கு ஹரக்கத் தேவை, இல்மு வெளியாகிறதுக்கு குவத் தேவை, இராதா குதிர் சமாத் பசாரத் கலாம் எல்லாம் வெளியாறு குவத் தேவை. அப்ப இந்த பேசிக் நீ பிடிச்சிட்டேன்னு சொன்னா அப்ப மர்கஸ் சிஃபாத்துடைய மர்கஸாகவும் உஜூத் தான் இருக்கு. என்ன சிஃபாத் எல்லாம் நம்மள வெளியாச்சோ உஜூத் ஹக்கும் தான் வெளியாச்சுன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஈஸியா. அந்த மஹல்ல தாண்டிட்டான். இப்ப சிஃபாத்து வெளியாதுக்கு என்ன வேணுங்க? உஜூத் வேணும். உஜூத் இல்லாம சிஃபத்து போய் இருக்க முடியாது. இந்த சிஃபாத்துகள் மீனும் இடமே தான் பாய் உஜூத் ஹக்கு தான். இப்ப உஜூத் எங்க இல்லையோ சிஃபாத்தும் இல்லை. அப்ப என்ன அல்லாஹ்வுடைய உஜூத் என்ன ஐனா இருந்துதா என்ன இத்தனையும் வெளியாக்கிறதுக்கு அது ஈஸியா பண்ணுது. அந்த நிலையை உனக்கு ஈஸியா கொண்டு வர்றதுக்காக சூஃபியாக்கள் பயன்படுத்தக்கூடியது தான் தரீகத் தக்வா. என் ஷேഖனை அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. ஜமாத் கடை போனா எப்பவுமே தரீகத் தக்வா தான் பேசுவாங்க. நிஸ்பத் தக்வா கவனிச்சிங்களா? வந்து உட்காந்தீங்கன்னா உட்கார நிஸ்பத் தக்வா கவனிச்சிங்களா? இன்னும் நீ காமில் ஆகலை, இன்னும் முன்னேறல. உட்காந்தா எந்திரிச்சா நிஸ்பத் கூத்துக்கு அண்டாவோட கூத்து கொண்டு எந்திரிச்சேன், அல்லா கூத்து கொண்டு உட்காந்தேன். இதே சிந்தனையில் இருக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த சிந்தனை எங்கள் சர்க்கார் சொன்னாங்க. கௌசி சர்க்காரும் அதே தான் பேசுவாங்க எப்பத்தாலும். யார்? நூரி நாயத்துடைய ஷேக் கௌசி நாயன் தரீகத் தக்வாவுடைய பாடத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் மிகுதமாக. எங்கேருந்து கூவத்து வெளியானாலும் எங்கேருந்து செயல் வந்தாலும் அதை மினல்லா பாருங்க. அல்லாடு கூவத்து கொண்டு தான் நடைபெறுதுன்னு நீ பார்க்கணும். பார்த்தா நம்ம யாரையும் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு முறை சடைஞ்சு போயிட்டார் சர்க்கார். மாசக்கணக்கில் உட்காந்துருக்கிறேன் இத்தனை மாசமா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் தரீகத் தக்வா தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் ஆசையோடு இருக்கிறேன். இஷாராத் சுலூக் கிதாபில் இன்னும் அடுத்த பாடங்கள்லாம் இருக்கேன். அகீத் தக்வா இருக்குது, மாரிஃபத் தக்வா இருக்குது, மற்ற தக்வாலாம் இருக்குது. அதை எப்போ படிக்கிறது? நான் ஆசையோடு ஆவலோடு உட்காந்துருக்கேன், நீங்கள் படித்து கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்றார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, கேட்டீங்க. யாரும் கேட்கலாம்னு நினச்சி நீ தான் கேட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒழு செஞ்சுட்டு வாங்க, ஆரம்பிச்சிடலாம். புதுசாக பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சிடலாம். சந்தோஷம் தாங்க முடியல அவர். இவ்வளோ நாளாக கேட்டால் அடுத்து புது பாடம் ஓடுறார். ஒழு செய்ய போயிட்டார். போன சர்க்கார் பக்கத்தில் இருந்தவர் சொன்னாங்க. அவர் வந்து உட்கார்றாருல, உட்காந்து புடனி காட்டி ஓங்கி புலேர் ஒன்று வச்சிருக்கு. அந்த வாய்ப்பை சர்க்கார் எனக்கு கொடுத்தாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்காரு. கையெல்லாம் தீட்டிக்கிட்டேன். ஏற்கனவே வருத்தம் இருக்கும் போல தெரியும். அவர் ஒழுவு செஞ்சுட்டு வந்து உட்காந்தாரு இல்லையா, விட்டாரு பாருங்க, போட்டே இருக்கும். பின்னாடி மண்டையில் சேர்த்தி கழுத்து சேர்த்தி விட்டா உரியாட்டி அந்த ஆளுக்கு ஒரு தலை சுத்திருச்சு. எந்திரிச்சாரு, அப்படியே சிங்கம் பாஞ்ச மாதிரி அவர் மேல பாஞ்சு. என்னடா நினைச்சேன், முன்னாடி ஷேக் உட்காந்துருக்கேன், எதுவும் பார்க்கலாம் இல்லை. தெரிஞ்சுங்களா? கட்டி பொருண்டு குத்து டுமால் டுமி விட்டு எல்லாம் சேர்ந்து விளக்கி விட்டு என்னப்பா என்ன நினைச்சிருக்கிறீங்க? நடந்தது பார்க்கல நீங்க? அப்படியே ஆகணும். குதிக்கிறா சேகம், உட்காருப்பா, அமைதியாக உட்காரு. அவர் அமைதியாக முடியல, கத்துறாரு. அமைதிப்படுத்தவே நீண்ட நேரம் ஆயிடுச்சு. எஜமா சொன்னாங்களாம், ஏப்பா தரீகத் தக்வால ஃபாரிக் ஆகிட்டேன், புதுசாக முடிச்சிட்டேன், அடுத்து ஹகீகத் தக்வாவுக்கு போகலான்னு சொன்னேன். நீ ஒரு அடி அடிச்சுன்னு எல்லாம் காணாம போச்சு. தக்வாக்கு போகலாம், ஒரு அடி விழுந்துன்னு தக்வாலாம் இங்கே பறந்து போயிடுச்சு. மனுஷனுக்கு அடி விழுந்தவங்க என்ன இருந்துச்சு, அந்த ஒழுக்கங்களுக்கு கட்ட வார்த்தையாக போடுவோம், முழங்கும். அப்படியே பள்ளி வாசல் உட்கார்ந்து 2 பேர் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அத்தனை பூனா வார்த்தை கூணா வார்த்தைன்னு எல்லா வார்த்தையும் போட்டு திட்டுறான். அந்த அறிவு வேலை செய்யாமல் போடுது அவங்க கொஞ்சம் கூட. ஒரு தக்வாவுக்கு என்ன மதிப்பு இருக்காங்க இப்போ உங்களுக்கு? தக்வாவுடைய செயல்பாடு வேணும் பை, சும்மா படிக்கிறதுக்கு பேர் தக்வா கிடையாது ஜி. தக்வாவுடைய செயல்பாடு 4 தக்வா. உஜூது அல்லாஹ், உஜூது என்னதுன்னு நினைச்சா ஷிர்க், ஷிர்க்கு மாற்றம் என்னங்க? தக்வா. தவஜ்ஜுப உஜூது, அல்லாஹ் பக்கம் உஜூது பக்கம் கவனம் செலுத்தினா அது என்னது? மாரிஃபத்து தக்வா. தவஜ்ஜுப சிஃபாத் ஹகீகத் தக்வா. உஜூது தன்னதுன்னு நினைச்சா ஷிர்க் பை, ஷிர்க்கு மாற்றம் என்ன? தக்வா. தக்வாங்கிறது ஷிர்க்கு மாற்றமான. அல்லாஹ்வுடைய உஜூது என்னதுன்னு நினைச்சா ஷிர்க், ராஹை மாரிஃபத்துல ஷிர்க். உஜூது ஹக்குதுன்னு நினைச்சா ராஹை மாரிஃபத்துல தக்வா. அல்லாஹ்வுடைய சிஃபாத் எனக்கு சொந்தம், நான் ஆலிம், நான் வந்து அறிவுடையவன் நினைச்சா அது பேர் என்ன? ஷிர்க். ராஹை ஹகீகத்துல இந்த ஹயாத் இல்மி இராதா குதுரத் சமாத்துல அல்லாஹ்னு சொன்னா
ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க? நான் கத்துறேன்னு சும்மா உட்காந்துருக்கேன். தூங்குறீங்களா? அதுக்கு பேர் என்ன பை? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அப்போ சிஃபாத்துல என்னது நினைச்சா என்ன? அது சிஃபாத்து அல்லாஹ்னு சொன்னா என்ன? மாஷா அல்லாஹ். சரி, இப்ப சிஃபாத்து தனிக்கு எந்த பாதையில் தக்குவாது? ராய் ஹகீகத்துல ஷிர்க் என்ன? சிஃபாத்துல்லாஹ்வ தன்னுன்னு நினைக்கிறது. சிஃபாத்துல்லாஹ்வ ஹக்னு நினைச்சா ராய் ஷரியத் ராய் ஹகீகத்துல அது ராய் தரீகத்துல ஷிர்க் என்ன? அல்லாஹ்வுடைய குவத்தை தனக்கு சொந்தம்னு நினைக்கிறது. குவத்தை ஹக்குன்னு சொன்னா அது என்னதுங்க? தக்வா. ராஹ் ஷரியத்துல வந்துட்டான். சாரே காயினாத்துடைய மாலிக்குல் முல்க் யாரு? ஆசார்ல ஆசார தக்வா. அல்லாஹ்வுன்னு சொன்னா அது பேர் தக்வா. சாரே காயினாத்து எனக்கு சொந்தம்னு நினைச்சா, ஒரு பேனா எனக்கு சொந்தம்னு நினைச்சாலும் ஷிர்க். இப்ப தக்வா 4 வகை இருக்குல்ல பை. சூஃபியாக்கள் புதுசா கண்டுபிடிச்சான்னு சொல்லல. பாருங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். வ ஜன்னத்தின் எடுங்க, வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இருக்கா இல்லையா? தோனி பை 4 தக்வாவும் அமல் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் 4 தக்வாவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தக்வாவுடைய அமல் என்னன்னு தெரியும். தக்வாவுடைய வசாரிஉ விரைந்து செல்லுங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மக்ஃபிரத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். விரைஞ்சு அர்த்தம் என்ன? நீ தக்வா செஞ்சா உன் மக்ஃபிரத் பக்கம் விரைந்து போற மாதிரி அர்த்தம். தக்வா தான் உன்னை அல்லாஹ் விட்டு தடுத்து வச்சிருக்கு. எப்ப தக்வா செஞ்சியோ அல்லாஹ்வின் மக்ஃபிரத்தின் பக்கம் நீ விரைந்து செல்கிறாய். அல்லாஹ் நீ சீக்கிரம் மன்னிக்கிறான். வ ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அந்த சொர்க்கத்துடைய அகலமாகிறது வானங்கள் இன்னும் பூமி அகலத்துக்கு இருக்கும். வானத்துடைய அகலம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. போயிட்டே இருக்கு வானம். அகலம் கண்டுபிடிச்சா போயிட்டே இருக்கு. இன்னும் என்ன ராக்கெட் விட்டாலும் போயிட்டு தான் இருக்கு, முடியல இன்னும். அந்த அளவு அகலம் மிக்கது. அகலம் தான் அவ்வளவு பெருசு, நீளம் கணக்கே கிடையாது. உஇத்தத், இந்த சொர்க்கமாகிறது தயார் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. லில் முத்தகீன், யாருங்க? சொல்லுங்க எல்லாம். என்ன கிட்ட வாங்க, கிட்ட நெருங்கி வாங்க. சொல்ல மாட்டீங்க, கேட்ட டக்கு டக்குன்னு சொல்லணும் எல்லாரும். உஇத்தத் லில் முத்தகீன், அது என்ன? முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்றோமா? இப்ப நம்ம ஷரியத், நம்ம தக்வா படி, தக்வா வகையில் எத்தனை மொத்தம்? எத்தனை வகை? 4. இப்ப அல்லாஹ் சொல்ற பாருங்க, முத்தகீனுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்றான். தக்வாவை நாம் படிச்சுக்கிட்டோம். அந்த தக்வாவுடைய விளைவு என்ன அல்லாஹ் சொல்றான். முத்தகீன் அல்லதீன, அவர்கள் யார் என்றால், யுன்ஃபிகூன அம்வால யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல் ஸர்ரான அர்த்தம் என்ன? சந்தோஷம். காசு பணம் நல்லா இருக்கு, கை நிறைய இருக்கு அந்த நேரம். லர்ரான அர்த்தம் என்ன? சிரமமான நேரம். சிரமமான நேரத்திலையும் வளமான நேரத்திலையும் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் விளங்கிட்டாங்க? இந்த வஸ்து எனக்கு நன்மை தீமை தராது, இந்த வஸ்துக்கு மாலிக் அல்லாஹ்னு விளங்கிட்டாங்க. அப்ப இது போனா அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் எனக்கு, அல்லாஹ் மாலிக்னு விளங்கிட்டாங்க. அப்போ ஆசார்ல தக்வா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஆசார்ல அவன் தக்வா செய்யக்கூடியவர்கள், இந்த என்ன காசு பணம் எனக்கு சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் யாரு கொடுக்க சொன்னோம் கொடுத்துருவாங்க. கொண்டு போய் அம்மா அப்பா கொடுங்க, கொடுத்துருவாங்க. அண்ணன் தம்பி கொடுங்க, சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, மிஸ்கீன்களுக்கு கொடுங்க, கரீபுகளுக்கு கொடுங்க, வழிபோக்கர்களுக்கு கொடுங்க. யாருக்கு அல்லாஹ் கொடுக்க சொன்னா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கூட அவன் கொடுத்த பின்னாடி மனசை வருத்தமும் வராது. இப்படி கொடுத்துட்டோமே, தேவையில்லாம நிறைய கொடுத்துட்டோமே என்று மனதில் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட வருத்தப்படவும் மாட்டார். சில பேர் கொடுக்கறதுக்கு கூட வருத்தப்படுவான், கொடுக்கும்போது எரிஞ்சுக்கிட்டே கொடுப்பான். சில பேர் கொடுத்துருவான், தேவையில்லாம ஜாஸ்தியாக கொடுத்துட்டோமோ. 100 ரூபா கேட்டாங்க, டக்கு 100 ரூபா கொடுத்தோம், 50 ரூபா கொடுத்த போதும் 100 ரூபா கொடுத்தோம். கொடுத்து பின்னாடி வருத்தம் வருங்க. சும்மா லா யஜிதூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன், செலவு செஞ்சிருவாங்க. செஞ்ச பின்னாடி ஏன் தான் செலவு செஞ்சோமோ, ஏன் தான் அதிகமாக கொடுத்தோமோ என்று மனசில் கொஞ்சம் கூட அதுக்கு அவங்களுக்கு ஆட்சேபனையே வராது. லா யஜிதூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் லா யஜிதூன
இங்க அடுத்து ولا يجدون ما ينفقون حرج ولا على الذين لا يجدون ما ينفقون لا அதில்ல பை இன்னொரு இடத்துல தான் செலவு செய்து விடுவார்கள். செலவு செஞ்ச பின்னாடி ஒரு வருத்தம் வருது பாருங்க சில பேருக்கு. தேவையில்லாமல் அதிகமாக கொடுத்துட்டேன், உங்களுக்கு அக்கா தங்கச்சிக்கு அதிகமாக கொடுத்துட்டேன், அம்மா அத்தாக்கு அதிகமாக கொடுத்துட்டேன் அப்படின்னு செலவு செய்த பின்னாடி அதன் பக்கம் ஹரஜுன்னா வேற வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். அதன் பக்கம் அவர் கொஞ்சம் கூட மனதில் ஒரு பின் தொடர்ச்சி உண்டாக்காது, வருத்தம் வரக்கூடாது. ஏன் இந்த இந்த மில்க் யாருடையது? அல்லாவுடையது. அல்லாவுடைய காசு அல்லாஹ் யாரு கொடுக்க சொன்னா அவங்களுக்கு கொடுக்குறேன். இதை வருத்தம் என்ன வருது? பேங்க் கேஷியர் மாதிரி ஆயிரணும் மனநிலை. பேங்க்ல கேஷியர் உட்காந்துருக்காங்கல்ல பை, காலையில் உட்காந்து உடனே அங்கே உள்ளே போய் அந்த கவுண்டர் உள்ள இந்த என்ன வச்சிருப்போம் பொட்டி லாக்கர்ல இருந்து காசு கொண்டு 1 கோடி ரூபா வச்சிடறாரு முதலாளி. இந்த பேங்க் மேனேஜர் கொண்டு உள்ளே வச்சிடறாரு. டோக்கன் வருது, 1ஆம் நம்பர் டோக்கன் எவ்வளோங்க? அது 1 லட்ச ரூபா. இந்த எண்ணி கொடுத்துட்றாரு. மனசு வருத்தம் வருமா? அல்லா 1 லட்சம் போயிடுச்சு. அடுத்து 2 லட்சம், 10,000, 20,000 வருது. விட்டு சாயந்தரம் காலியாக போயிடுது. காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொடுக்க கொடுக்க மனசில் அவருக்கு ரொம்ப கவலையாகுமா சந்தோஷம் வருமா? வேலை முடிஞ்சுப்பா, இன்னைக்கு வேலை முடிஞ்சா இன்னும் 10,000 தான் முடிஞ்சுன்னா க்ளோஸ், கவுண்டர் க்ளோஸ். போனால் சந்தோஷம் தான் வருதே ஒழிய மனசில் இன்னைக்கு வேலை முடியுதுன்னு சீக்கிரத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சாச்சு, இன்னைக்கு வேலை முடிஞ்சுன்னு வருமே இல்லையா, போக போக வருத்தம் வருமா? வராது. ஏன்னா ஒரு அணு அளவு கூட இந்த காசுக்கு தன்னை அவர் மாலிக்காக பார்க்கவே இல்லை. அதனால கொடுத்தது பக்கம் கவலை வராது, கொடுத்தது பக்கம் சந்தோஷம் வரும். அதனால கையை விட்டு நல்லபடியா போயிடுச்சு என்று அவர் மனதில் வருத்தம் வராமல் மகிழ்ச்சி வரும்ட்டார். அப்ப நீ அல்லாஹ் தஆலா தான் இந்த வஸ்துக்களுக்கு மாலிக் என்று விளங்கி இருந்தால் தக்வா செய்தால் அதுக்கு அர்த்தம், அதுக்கு அடையாளம் என்னங்க? யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ. அவர்கள் மகிழ்ச்சியான நேரத்தில் அவர்கள் கையில காசு நிறைய இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா சொன்ன பக்கங்கள் செலவு நல்ல முறையில் செய்து கொண்டே இருப்பார்கள். இது என்ன தக்வா? இது ஷரியத் தக்வா. தரீக் தக்வா என்னங்க? தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்னா. அல்லாஹ் சிருஷ்டிகள் பக்கம் தவஜ்ஜு செலுத்துவதை விட்டும் தப்பிப்பது. அதாவது அல்லாஹ் சிருஷ்டிகள் தன் தானே சுயமாக லாப நஷ்டம் தரும் என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. அப்ப எப்ப லாப நஷ்டம் தரும் என்பதை தப்பிச்சுட்டானோ, சிருஷ்டிகள் சுயமாக அனுபவத்தை நன்மையும் தீமையும் செய்யாது என்று மனசுல வந்துருச்சோ அவன் மேல கோபமே வராது யாரு மேல. அது 2வது சொல்ற காலிமீனல் கையில கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ யாருங்க? ஷரியத் தக்வா செய்யக்கூடியவர்கள். வல் காலிமீனல் கையில யாருங்க? தரீகத் தக்வா செய்யக்கூடியவர்கள். தரீகத் தக்வா ஒன்று இருக்கிறது அடையாளம் யாருன்னு கோபமே வரக்கூடாது. கொண்டாடி பார்த்தா தெரியாம உப்பு ஜாஸ்தியா போட்டா ஏன்ட்டு நீங்க எல்லாம் சண்டாடி உன்னை பார்த்து ஏன்டி இப்படி பட்டோம் கடுமையா திட்டுறான். அப்பவே எங்க அத்தா வேற இடத்துல பொண்ணு கட்டலான்னு சொன்னாங்க. இப்ப 3 புள்ள பெத்த பின்னாடி எங்க அம்மா தாண்டி ஒன்று வச்சு கட்டி வச்சாங்க. உப்பு போட்டது கடுமையா. முதல்ல அவன் கோவத்தை காட்டுறது பிவி மேல தான், மற்றவங்கள காமிச்சா பேத்து போடுவாங்க. அது அப்ப கோவத்தை காட்டுறதுக்குன்னு புள்ள மேல பிள்ளைங்களை அடிக்கலாம், கோவத்தில் அடிக்கூடாது, திருத்திருக்கன்னு அடிக்கலாம். நீ ஒன்று சொன்ன கடைக்கு போடான்னா போல உட்காந்துருக்கான் ஏன்டா நான் சொல்றேன் என் மதிப்பில் உட்காந்துருக்கலாம் சாப்பிட்றான். இப்போ உனக்கு வந்து கோபத்தில் அடிக்கிறேன்னு அர்த்தம் தெரிஞ்சுங்களா? கோபத்தை வந்து அடிக்கவே கூடாது. உன் கோபத்தை தீர்த்து கொள்வதற்கு அடிக்கூடாது. எதுக்கு அடிக்கலாம்? அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க அடிக்கலாம். சொல்ல போல இல்லை, நீ கடைக்கு போயிட்டு வா, கோவம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு இருந்த இங்கே வா நுக்கார், கோவம் தீந்துருச்சு, நான் சொன்னு ஏன் போகல நீ? இப்போ உத்தரவு ஏன் மாறு சரி உனக்கு நல்லது. அது நாளைக்கு ஒரு உத்தரவு சொல்லுவேன், டக்குன்னு போக சொல்லுவேன். போகும்போது எத்தனையோ விஷயம் நடந்துடலாங்க. அவரை போய் பார்த்துட்டு வைப்பேன்னு போகும்போது அவர் என்னமோ ஆயிடலாம். ஏன் அப்படி செஞ்ச? கை நீட்டு அடி போட்டு இனிமேல் செய்வியா? இப்போ கோபத்துக்காண்டி இல்லை, அவர் திருத்துறதுக்காண்டி அடிக்கணும். கோபத்துக்காண்டி எந்த வேலையும் செய்யக்கூடாது. வல் காலிமின் கையில் யாரு மேலேயும் கோபம் வரக்கூடாது. உன் வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, உன் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு உன் கௌரவத்துக்கு அவர்கள் மாற்றமாக செஞ்சுட்டாங்க, உன் கௌரவத்துக்கு குறைச்சலாக பேசிட்டாங்க, உன்னை திட்டிவிட்டான் ஒருத்தன், பயங்கரமாக திட்டுறான் ஒருத்தன், உன் அண்ணன் தம்பியோ சொந்த பந்தங்களோ திட்டுறான் ஒருத்தன், சரி விடு, திட்டுறா மேலே 2 இன்ச்சு குறைஞ்சா போயிட்டோம். சட்டை அழுக்கா போச்சா? ஒன்றும் இல்லை. அவன் திட்டினாலும் என் மனசும் அழுக்கா போல, என் ஜிஸ்மிலையும் குறைவு வரல, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் என் சட்டையா அழுக்கா போச்சுன்னா அதுவும் இல்லை. திட்ட எந்த குறைவும் எனக்கு ஏற்படல, நான் ஏன் கருத்து பண்ணும்?
அவன் திட்டானே, அவன் சுய கோவத்துக்கும் திட்டானா, எனக்கு தீமை செஞ்சானே, அந்த தீமை அல்லாஹ்வின் நாட்டம் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வின் கோவத்து இருக்கா இல்லையா? அவன் எனக்கு தீமை சுயமா செய்ய முடியுமா? என்னுடைய ஈமான் என்ன? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி, நன்மையும் தீமையும் எங்க இருந்து வருது? அல்லாஹ். அப்ப இவன் தீமை செஞ்சான் எப்படி கோவம் வரலாம்? நன்மையும் தீமை அல்லாஹ் இடத்துல வந்துச்சு. அப்ப கோவம் வந்து அல்லாஹ் மேல வந்திருக்கும். இப்ப அல்லாஹ்ட்ட கேட்டேன், இரபை ஏன் தீமை செய்யறான்? நீ செஞ்சதுக்கு தான் திரும்ப செய்யறான், நான் இவன் தண்டிக்கிறேன் அவனை வைத்து உன்னை. தப்பு உண்மையில தான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி, தௌபா வந்துருமே வழி கோவம் வரவே வர. எப்ப தரீகத் தக்வா நீ ஊறி திளைக்கிறையோ அது வரைக்கும் கோவம் கல் போட்டு போகாது. தரீகத் தக்வால பயிற்சி எடு. பார்க்கும் வஸ்துக்கெல்லாம் ஹக்குடைய கோவத்தை கொண்டு தான் இயங்குதுன்னு பாரு. பல காலி மீன கையில ஒன்னு இடத்துல வந்துடும். அடுத்த தக்வா என்னங்க? ஹகீகத் தக்வா. ஹகீகத் தக்வா என்னங்க? தவஜ்ஜு ப சிஃபாத் ஹக் ரக்கணும். यानी गैरुल्लाह को बिज़ात முத்தஸிஃப் ப சிஃபாத் ஹக் समझने से बचना. அல்லாஹ் அல்லாஹ் சிருஷ்டிகள் தன்தானே சுயமாக சிஃபாத் காமிலாக உடையவை என்று எண்ணுவதை விட்டும் தப்பு. ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம் இவைகள் சுயமா இல்லவே இல்லை சிருஷ்டிகளுக்கு. ஹயாத்தும் இல்லை, இல்மும் இல்லை, இராதாவும் எதுவுமே இல்லை. ஓ முதுகுல களத்துக்கு தொம்முன்னு விழுந்துரு, கல் வந்து விழுந்துச்சு. செம்ம கோவம். திரும்பி பார்க்குற, எவன்டா போட்டான்? அதே கழுத்தை மூஞ்சி பேக்கறேன் பாருன்னு பார்த்தா உன் 1.5 வயசு புள்ள குழந்தை, அது விளையாண்டு காலத்துக்கு மேலே போட்டுருக்கு. இப்போ கோவம் வருமா? பழி வாங்க உணர்ச்சி வருமா? ஏ ராஜா வா வா கண்ணு வா, கல்லு விளையாண்டுருக்கியா வாங்க, முத்தம் கொடுத்துரும். ஏன் கோவம் போச்சு? எனக்கு கூட்டி விவரம் தெரியாத பிள்ளை. இல்மு இல்லை பை, இல்மு இல்லை. மன்னிச்சிடறான், விட்டுறான். அனதையும் சண்டை போட்டுருப்பானுவன். ஒருத்தன் மூத்தா போயிடுவான், முதல்ல அவன் தான் வருவான், இந்த ஒரே அழுகுவான் போயிட்டே அப்படின்னு. மூத்தா போனா மன்னிச்சிடறான் பாருங்க. அடைஞ்சுங்களேன். அப்ப இல்மு இருக்கணும். அப்ப பார்க்குற வஸ்துக்கெல்லாம் நீ மையத்தாக, இல்மு இல்லாத, ஜாஹிலாக, நாட்டம் இல்லாதவனாக. ஒரு குருடன் இருக்கிறான் பாருங்க, அவன் தப்பு செஞ்சான், கண் பார்வையில் செஞ்சான். கண் பார்வையில் ஒருத்தர் வந்து மேலே காலை மிதிச்சிட்டான். அவன்கிட்ட கோவம் வரும். பார்த்தா அவன் கண்ணு இல்லை. ஐயா ஐயாங்கிறான். சரி கண்ணு இல்லை, பரவாயில்ல பரவாயில்லைங்க, போய் மன்னிச்சு மன்னிப்பு வந்துடுது. பசாரத்து இல்லை, மன்னிப்பு வந்துடுது. பார்வையில் மன்னிப்பு வந்துடுது. கத்துறான்னு கத்துறா, திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். கோவம் வருது உனக்கு. கடைசியாக பார்த்து அவன் காது கேட்காது. அப்படிங்களா? சாரி சாரி சாரி, மன்னிப்பு வந்துடுது. அப்ப சபா சிபாத்தை உனக்கும் மற்றவர்களுக்கும் சொந்தப்படுத்துறதுனால உனக்கு வருத்தமே வருது. இதை சிறு சிபத்துக்களை ஹக்கின் பக்கம் சொந்தமாக்கி நீ பயிற்சி ஆகினா வல்ல ஆஃபீன அனின்னாஸ், மக்கள் அனைவரையும் மன்னிக்க கூடியனா ஆயிடுவான். அப்ப ஹகீகத் தக்வா வந்துச்சுன்னா என்ன செய்வேன் சொல்லிட்டான், நான் சொல்லிக்காம. 4வது தக்வா என்னங்க? மாரிஃபத் தக்வா என்ன? தவஜ்ஜு ப வுஜூத் ஹக் ரக்னா. यानी அல்லாஹ்வுடைய வுஜூதின் பக்கம் கவனம் செலுத்துவது. यानी கைருல்லாஹ் को मौजूद बिज़ात मुनव्वर बिज़ात समझने से बचना. அல்லாஹ் அல்லாஹ் சிருஷ்டிகள் தன்தானே மௌஜூதாக இருக்குது என்பதை விட்டு தப்பு. அப்புறம் மக்லூக்கி நமூதுமே ஹக்கி வஜூதுக்கும் மல்ஹூஸ் ரக்னா. சிருஷ்டிகளுடைய தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய வுஜூதின் பக்கம் கவனிப்பது. சதா பார்க்கும் இடமெல்லாம் ஹக்க ஷஹூத் செய்யும். ஹக்குடைய வுஜூதை பார்க்கணும். எல்லா தோற்றங்களிலும் காட்சியளிப்பவர் யாரும் இல்லை, அனைத்து தோற்றங்களிலும் இருந்து நம்மை தேவை பூர்த்தி செய்பவர் யாரும் இல்லை. அந்த உணர்ச்சி கொண்டு வரும். இதுக்கு பேர் என்னங்க? முஷாஹதா ஒண்ணு, முராகபா. முஷாஹதா அல்லாஹ் என்னை பார்க்கறான்னு பார்க்கணும், நாம அல்லாஹ் பார்க்கறான்ற உணர்வுல இருக்கணும். இந்த உணர்வுக்கு பேர் என்ன? இஹ்சான். இது அல்லாஹ் சொன்னா வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நான் தகவல் வந்துருச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஆயிடுங்க முத்தகீன், முத்தகீன்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அந்த முத்தகீன்கள் 4 வகை தக்வா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஷரியத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் தக்வா செய்வார்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காலிமீன கைத வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். வா நாளையும் சொல்லிட்டோம் பாருங்க. அல்லாஹ் தஆலா முஹ்சினீனா யாருக்கு பை? முஷாஹதா, முராகபா. அது யாருங்க? இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு. இந்த கஅன்னக தராஹு எப்ப வரும்? ஹர்ஃப் அல் மே மக்லூக் நமூது மே ஹக்கி வஜூதுக்கு சிருஷ்டியுடைய உருவத்தில் ஹக் தஆலாவுடைய வஜூதை பார்க்கக்கூடியவனாக இருந்தால் அந்த முஷாஹதா உண்டாகும். அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு உண்டாகும்.
அவர்களுக்கு தான் முஹ்சினீன் என்று பேர். வல்லாஹு யுஹிப்புல், அல்லாஹ் யாரை விரும்புகிறான்? அந்த இஹ்சான் எப்ப உண்டாகும் இடத்துல? மாரிஃபத்துல் தக்வா வந்தா. வல் ஆஃபீன அனின் நாஸ் எப்ப வரும்? ஹகீகத்துல் தக்வா வந்தா. வல் காலிமீன் கைல எப்ப வரும்? தரீகத் தக்வா வந்தா. யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء எப்ப வரும்? வசதி இருந்தாலும் வசதி குறைந்தாலும் அள்ளி வீசக்கூடிய பண்பு எப்போ வரும்? தக்வா, ஆசால தக்வா செஞ்சாதான் வரும். அப்ப 4 தக்வாவையும் அல்லாஹ் எளிமையா சொல்லிட்டான் பாருங்க. நீ அதாவது நாம படிக்கிறது அஹ்காமு தக்வா, அல்லாஹ் இங்க சொல்ல ஆசாரு தக்வா சொல்லியிருக்கான். அந்த தக்வா உன்கிட்ட வந்தா உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப இந்த 4 குணம் உன்கிட்ட வரலன்னா தக்வா வரலன்னு அர்த்தம். நீ முஹ்சினீனா ஆகல, மாரிஃபத் தக்வா உன்கிட்ட இல்ல. மக்கள் மீது அஃபு வரல, உங்ககிட்ட தரீகா ஹகீகத் தக்வா வரல. இன்னும் கோவம் வந்துகிட்டு இருக்குது, தரீகத் தக்வா வரல. காசு கஞ்ச பிஸ்னாரியா இருக்கிற, இன்னும் வந்து ஷரியத் தக்வா வரவே இல்லை. என்ன பை, சும்மா கதை பேசுறது அர்த்தம் இல்லை. இந்த 4 குணத்தையும் உண்டாக்குங்க ஃபர்ஸ்ட். என்ன பை, தக்வாவை நாம வந்து கதை பேசிக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு அதுல அர்த்தம் இல்லை. அல்லாஹ் எது தக்வான்னு சொல்றானோ அந்த அத்தகைய தக்வா உடையவர்களுக்காகத்தான் நான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். குர்ஆன் முழுசு தான், குர்ஆன் தான் அப்படியே நம்ம இஷாரா சுல் கிதாபை கொண்டு வர்றாங்க சூஃபியாக்கள். சும்மா சொல்ல, இந்த 4க்கும் காரணத்தை நீ நான் விளக்குற மாதிரி நீ விளங்காவிட்டால் வாழ்நாளெல்லாம் வேண்டாம் நான் கூட உன்ட்ட வரவே வராது. வாழ்நாளெல்லாம் நீ குர்ஆன் ஓதுனாலும் இந்த 4 குணம் உன்ட்ட வராது, 4 தக்வா செய்யாமல். முதல் ஆயத் சொல்லி காமிச்சேன். ஏன்னா ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய அல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த. ஒன்னு ஹனீஃபன், ஒன்னு வமா அன மினல். இந்த 3ஐயும் சூஃபியாக்கள் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹாஜா நாயத்துடைய தாலிமினாக எஜமா அவர்கள் மொத்த குர்ஆன் ஹதீஸுடைய புளிஞ்சு சாரெடுத்து நமக்கு எளிமையா கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஆயத்தை 100 வாட்டி ஓதுனாலும் எப்படி அமல் செய்யறதுன்னு தெரியல. சரி, இப்படி சொல்லுவேன், கோவத்தை அடக்க வேண்டும், கோவத்தை அடக்க வேண்டும், கோவத்தை அடக்க வேண்டும், கோவத்தை அடக்கும் சொன்னா கோவம் வந்து அடங்கிருமா? வல் காலிமீன் கைத வல் காலிமீன் கைத வல் காலிமீன் கைத வல் காலிமீன் காலிமீன் கைத. டேய் ஏன்டா கத்தி இருக்க போடா. திரும்ப வைத்தே வந்திருக்கான். கோவம் அடங்கிருமா? அவள் காலிமீன் கைது, கோபத்தை அடக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு அஜித். அதை பத்தி பேன் 1.5 மணி நேரம் பேன் பேசுவார். தண்ணி கொண்டாங்க, தண்ணி எவ்வளவு கேட்கறேன், அறிவு இருக்கா வந்து மச்சம்? தண்ணி கேட்ட வந்து அவன் கொண்டு பண்ணிக்கலாம், கோவம் வந்துடும். தண்ணி கோவத்தை அது அடங்கவே அடங்காது. என்னைக்கு மக்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் சண்டைப்படுத்துறோமா இப்பதான் வீட்டுல, அது நடக்கவே நடக்காது. நீ எப்ப 4 தக்வாவையும் பயிற்சி செய்கிறாயோ, வாயால் சொன்னா மட்டும் பத்தாது, 4 தக்வாவையும் பயிற்சி செய்ய 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 வல் காலிமீன் கைத வரும், வல் ஆஃபீன அனின் நாஸி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء. செழிமையிலும் எளிமையிலும் அள்ளி தரக்கூடியவர்களாக அந்த மனசு எல்லாம் கொடுத்துருவான் அல்லாஹ் தஆலா. ஏன்னா இது இலாஹ் இல்லை பை, இதை கொண்டு அப்போ வந்து இலாஹில் விளங்க போன பின்னாடி அள்ளி வீச ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் இந்த 4ஐயும் விலகி சொல்றோம். அசீமலா விளைஞ்சுங்களா? இந்த 4ஐயும் பயிற்சி பெற்றுத்தான் அனுபவித்துத்தான் செய்ய முடியும். குறைஞ்சபட்சம் 4 தக்வாயை மனப்பாடம் பண்ணி டெய்லி ஒரு தடவை படிங்க. படிக்க படிக்கவாது நம்ம கல்வ வருதா இல்லை பார்ப்போம். இப்போ நான் சொன்ன 4 தக்வாவையும் தப்பு இல்லாமல் யார் சொல்லுவா? கைத்துக்கு 4 தக்வா இப்போ சொன்னேன் பை, தமிழ்ல, உருதுல வேணாம், தமிழ்ல தப்பு இல்லாமல் யார் சொல்லுவா? கைத்துக்கு டக்குன்னு தூக்குங்க, நல்லா தூக்குங்க பை கையா. இது பாதி தெரியுமா? பாதி தூக்குறீங்க. 2 பாருங்க போல அஜமா, மாஷா அல்லா. இது பத்தாது. நாளைக்கு இந்த 4 தக்குவா சொல்றவங்க தான் உட்காரணும், மற்ற 2 தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். 4 தக்குவா இது ஒரு பக்கத்தில் எழுதிடலாம், 2 வரி. நான் இப்போ எத்தனை வாட்டி சொல்லி காமிச்சேன் அந்த வரியை. உருது வேணா தமிழில் சொல்லுங்க. உலமாக்கெல்லாம் உருதுல சொல்லி ஆகும். 1 2 3 நீங்கள் எங்கள் உலமாக்கெல்லாம் எல்லாரும் 10 பேர் இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பேரா? இப்போ இந்த வருஷம் சார்ந்து வாங்குறோம் 4 பேர், 14.
14 நீங்கள் 14 ஆலிம்சாக்களும் உருதுல சொல்லணும், மற்றவங்கெல்லாம் தமிழில் சொல்லணும். சொன்னால் தான் மஜ்லிஸில் உட்காடுறது இல்லையா? அங்கே தனியாக உட்காந்து இந்த பாடம் பார்க்குறாங்க, ஸ்கூல் பாடம் படிக்கிறதுல போய் உட்காந்து பாடாகிடுதுன்னு சொல்லணும். நாளைக்கு ஒரு நாள் டைம் தரும். இப்போ எப்போ வாழ்நாள்லாம் கேட்டு உட்காந்துருக்கீங்க, அப்போ அடுத்த பாடம் சொல்லி தர வேணாமா? இதிலே உட்காந்துருந்தா தரியக்க தக்கவா உட்காந்து அடுத்த பக்கம் போக வேணாம், ஒரு அடி வாங்க வேணாம் பிள்ளைன்னு. அதனால என்ன செய்யணும்? நாளைக்கு எல்லாரும் தக்குவாவை பாடாகிடும். சின்ன வார்த்தை ஜி, சரி தக்குவா, தரியக்க தக்குவா, அகை தக்குவா, வாரிக தக்குவா பாலன்னு சொல்லணும். சரியா? வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.